ஸோ ஹாய் கைஸ். நீண்ட நாள் கழிச்சு திரும்பி உங்களோட இந்த பாட்காஸ்ட்ல இணைகிறேன். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸோட வந்து ஹேட்ரடை பத்தி பேசணும். ஹேட்ரட் எந்தெந்த ஃபார்மா வந்து நம்மளை அஃபெக்ட் பண்ணோம், நம்ம யார் யாருக்கு வந்து ஹேட்ரட் வந்து இது பண்ணுவோம், அப்புறம் இது எப்படி நம்ம எவ்வளவு மோசமா மேனேஜ் பண்ணி எவ்வளவு சூத்திடுவாங்க இதை பத்திலாம் வந்து ஃபர்ஸ்ட் பேச போறோம். இப்போ நம்மளோட இணைந்து இருக்கிறது நம்ம ஃபைக். வணக்கம் ஃபைக். வணக்கம் ப்ரோ. வணக்கம் ப்ரோ. அப்புறம் வாசிம் இணைந்து இருக்காரு. வணக்கம் வாசிம் ப்ரோ. வணக்கம். அப்புறம் நம்ம லோகேஷ் ப்ரோ இணைந்திருக்காரு. வணக்கம் ப்ரோ. வணக்கம் ப்ரோ. வணக்கம் ப்ரோ. அப்புறம் கடைசியா சக்தி இணைந்திருக்காரு. வணக்கம்ண்ணே. வணக்கம் ப்ரோ. ஓகே ப்ரோ. அதான் இப்போ வந்து ஹேட்டர் வந்து எதுக்கு நம்மள வந்து ஒரு ஹேட்டர்ன்றது ஒரு நிறைய ஃபார்ம்ல இருக்கலாம். நம்ம இப்போ பார்த்துருப்போம். இப்போ சோசியல் மீடியால பாக்குறோம்ன்றது வச்சுக்கோங்க. ஹேட்டர்ன்றது அதாவது இப்போ அது தமிழ்ல வந்து வன்மம்ன்ற டேர்ம் இருக்கலாம். பட் அந்த வேர்டு யூஸ் பண்ணோம்னா சின்ஸ் நிறைய பேர் அதை சேச்சுரேட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு, ஸோ வந்து அந்த ஹேட்டர்ன்றது சிலது காரணத்தோட இருக்கலாம், காரணம் இல்லாம இருக்கலாம், இல்ல வந்து அது வந்து ஒரு மாதிரி ஒரு மைண்ட்லெஸ்ஸா கூட இருக்கலாம். ஸோ வந்து அது வந்து எப்படி நம்ம அஃபெக்ட் பண்ணும், இல்லை அதை எப்படி மேனேஜ் பண்ணணும், அந்த மாதிரி வந்து சிலர் பேசலாம். ஃபர்ஸ்ட் வந்து வாய்ப்பு ரோலிங் பேசுறீங்களா? சொல்லுடா. சரி, ஓகே. இப்போ ஒண்ணு சிம்பிளா, இப்போ ஒண்ணு இல்ல, இப்போ எனக்கு நான் சிம்பிளா சொல்லணும்னா, நான் எதுக்கு ஒரு ஹேட்டோட ஃபேஸ் பண்ணுவேன் அப்படின்னா, ஒன் ஆஃப் த ரீசன் சில விஷயத்த வந்து நான் ஃப்ராங்கா சொல்லிடுவேன். ஒரு ஹானஸ்ட் ஒப்பீனியன் சொல்லிட்டேன்னா எனக்கு வந்து பேக் ஃபயர். அது வந்து நான் ஃபீல் பண்ணிருக்கேன். ஒரு பேக் ஃபயர் ஆயிடுச்சுன்னா, அதாவது ஆப்போனன்ட்ல இருக்கிற வந்து அவனை நான் இது பண்ணியே சொல்லணும் அப்படின்ற மாதிரி அவன் எக்ஸ்பெக்ட் பண்ணி நினைக்கும் போது, நான் அந்த இடத்துல ஒரு ஹானஸ்ட் ஒப்பீனியன் சொல்லிட்டேன்னா, அப்ப வந்து அவன் அதோட என்ன வந்து அதுல ஒரு ஹேட்ரட் பண்ண ஆரம்பிச்சிருவான். அதுக்குதான் என்ன பண்ணணும், அவங்க பதில் சொல்றதுக்கு முன்னாடி நான் என்ன பதில் சொல்றேன்னு அவங்க கேட்டு அந்த பதில் நம்ம சொல்லிட்டா அவங்க எதிர்பார்த்த பதில் வந்துடும். அதுக்கு அது கேட்டுட்டா இருக்க முடியும். சொல்றேன், ஒண்ணுமே புரியல ப்ரோ. நீங்க பதில் கேட்டு பதில் வந்து பதில் தான் புரிஞ்சுது எனக்கு. நீங்க என்ன சொன்னீங்க? அதாவது இப்போ ஒருத்தர் வந்து நான் இந்த பதில் சொல்லணும்னு அவங்க எதிர்பார்க்கறாங்கன்னா, அந்த பதில அவங்க என்கிட்ட சொல்லிட்டு அதே பதில நான் அவங்க பதில சொல்லிடுவேன்னு சொல்ல வரேன். எல்கேஜி பையன் பேசிட்டு இருக்கான் ப்ரோ. பரவாயில்ல, பதில் என்ன மாதிரி ஒருத்தர் இருக்கான். நானும் இப்படித்தான் பேசுவேன். பரவாயில்ல, பதில் கேட்டு பதில் சொன்னீங்கன்னா பதில் வந்துருமா? அந்த பதிலா சொல்லிடலாம்னு சொல்லுவாங்க. அப்படி நான் கரெக்டா தான் பேசுறேன், எனக்கு புரியுது. நீங்க சொல்லுங்க, என்ன எப்படி பதில் கேட்டு நம்ம பதில சொல்லலாம். வசீம் ப்ரோ யாருக்கும் புரியாது, சக்தியா எனக்கு புரியும். அவர் பதில் சொல்லுவாரு. நீங்க சொல்லுங்க ப்ரோ. என்ன கேள்வி கேள்ற நிலேஷ்? கேள்வி இல்லண்ணே. இப்போ வந்து அதான் நீங்க சொல்றீங்களா, பதில் எப்படி கேட்டுட்டு பதில் எப்படி சொல்றது அப்படின்னு சொல்லுங்க. நீங்க ஆமா ஆமான்னு நீங்கல்ல. பதில் கேட்டுட்டு பதில் சொல்றதுன்னா, இப்போ ஒரு விஷயம் நம்ம வந்து எதிர்பார்ப்போம், அவங்க வந்து இதை சொல்லுவாங்க அப்படின்னு. அதுக்கு நம்ம வந்து ஒரு கொஸ்டின் கேட்போம். ஆனா அவன் நமக்கு அந்த நம்ம எதிர்பார்த்த கொஸ்டின் ஆன்சர் பண்ண, நமக்கு எதிர்பார்த்த ஆன்சர் வராது. அதனால நம்ம என்ன பண்ணுவோம், சரி அதை கேட்டுட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி சிரிச்சுட்டே போயிடுவோம். ஜோக்கர் நான் அந்த மாதிரி இருக்கு. அப்புறம் நிறைய இருக்கு. ஒரு சிரிச்சுட்டு போறவங்க இருக்கோ, அதே வந்து வெஞ்சன்ஸா வச்சுக்கிட்டு இருக்கவங்க இருக்காங்க. அதே கிரச்சஸா வச்சுக்கிட்டு இருக்காங்க. அது எங்க பாரு, அது எல்லா இடத்துலயும் இருக்காங்க. இப்போ நம்ம வந்து எப்படின்னா, அது வந்து டைம்ஸ் மேட்டர். அந்த டைம் தான், அந்த சிச்சுவேஷன் தான். இப்ப வாசிமும் நானும் எவ்வளவு நல்ல ஃப்ரெண்டுன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா அவனும் நானுமே கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வன்மத்தோட தான் தெரியும். மாசம் 30 நாள் வன்மத்தோட இருப்போம். அந்த மாதிரி அது வந்து என்னன்னா, போன் பண்ணாலே இப்பெல்லாம் எடுக்கிறது இல்ல, கட் பண்ணி விட்டுறேன். ஆனா உண்மையா அவன் கட் பண்ணி விட்டுறான். ஆனா பேசுறதெல்லாம் நல்லாதான் பேசிக்குவோம். அது ஒரு வன்மம். அது என்ன வன்மம்னா, அது ஒரு பீரியடிக் வன்மம். ஒரு போன் கார்டு வந்து டெவலப்பே பண்ண மாட்டேன், போன் பண்ணாலே கட் பண்ணிடுவேன். சொல்லுங்க ப்ரோ. இல்ல போன்ல கட் பண்றீங்க. அவர் சொன்ன வாசிம் ப்ரோ வந்து சக்தி ப்ரோ எனக்கு காட்டுற ஹேட்டர்.
இல்ல ஹேட்டட்லாம் இல்ல, ஹேட்ரட் மெசேஜ் பண்ணாலாம் ரிப்ளை பண்ணுவேன். இல்ல ஜஸ்டிஸ் ஃபார் சக்தின்னு நீங்க 2 பேரும் எனக்கு நாயத்தை வாங்கி கொடுங்க பாக்கலாம். இவன் அப்புறம் பேசுவோம் நம்ம இல்ல பொதுவா. இவனே இல்ல ஹேட்ரேட் ப்ரோ, வச்சு இவன் வந்து இல்ல அது வந்து எனக்கு ஒரு ஹேபிட்டாவே ஆயிடுச்சு ப்ரோ. நான் போன் பண்ணாலே எடுக்கவே ஒரு மாதிரி அந்த இதுல அழகே நான் கையெல்லாம் ஆடும்ல அவனுக்கு பீஜெல்லாம் ஓடுற. சத்தியமா எனக்கு அதுதான். எனக்கு நான் வந்து நான் ஒரு 4-5 பேரோட காலை கட்டு ஆரம்பிச்சேன். இல்ல அது ஒரு மாதிரி எனக்கு அப்படியே ஆயிடுச்சு, பழகிடுச்சு அது. போன் பண்ணி நான் இல்ல நான் போன் பண்ணி நீ எடுத்த உடனே உனக்கு கொல்ல போறேன்னு சொல்ல போறேன். இல்லடா, ஹரிஷ் அண்ணா இருக்காருல்ல, அப்ப இடையில கொஞ்சம் இது இருந்தப்போ ஹரிஷ் அண்ணா வந்து அமௌண்ட் எல்லாம் அனுப்பி விட்டுட்டு இருந்தாரு, செலவுக்கு வச்சுக்க அப்படி எல்லாம். அதனால கொஞ்சம் சரி மனசு சொல்லுங்க. அவரு அனுப்புவாரு, எல்லாருக்கும் அனுப்புவாரு. நான் சொல்றேன் அந்த அந்த ஒரு மூல கருவை என்னன்னு சொல்றேன். அதான் அந்த ஆள் அவரு ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருந்தாரு, நீ இந்த மாதிரி இங்க போயா, இந்த மாதிரி அவரு ஒரு டைரக்ஷன் சொல்லிட்டு இருந்தாரு. சோ நீ வந்து நீ சொல்ற பள்ளியில நான் போகணும்னா எனக்கு முதல்ல காசு வேணும் அப்படின்னு. உனக்கு காசு தானே வேணும், நான் கொடுக்குறேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் காசு நான் அந்த இது அமௌண்ட் வாங்கிட்டு நான் அந்த ஆளு போனே எடுக்க மாட்டேன். மறுபடியும் வீடியோ கால்லாம் பண்ணாருன்னா என்னையா இப்பெல்லாம் பண்ற அப்படின்னு. சோ எனக்கு அதுதான் காசு கொடுத்து வீடியோ கால் வர சொல்றாரா? பூஜா பண்ணலாமா பூஜா பண்ணலாமா மாதிரி அதுதான் அது ஒரு கேட்டட்லாம் இல்ல, யாரு பண்ணாலுமே எடுக்க மாட்டாங்க. டேய் நான் உங்ககிட்ட காசு குடுக்கலடா, நீ என்கிட்ட காசு வாங்குறடா, எதுக்குடா என்னோட கட் பண்ற? அது அப்படி தாண்டா, அது புரியாதுடா. அது ஒரு மாதிரி பண்ணுவேன்றா. இது இல்ல ஹேட்டர் தான் இத சொல்ல வரல ப்ரோ. இப்போ வந்து அதான் ப்ரோ சிம்பிளா சொல்லவா, இப்போ ஒரு இஸ்லாமோபோபிக்னா எப்படி இருக்கும், அவன் பேஸ்லெஸ்ஸா எதுவுமே யோசிக்க மாட்டான், அவன் டைரக்டா ஐடியாவே இல்லாம ஒரு அட்டாக் பண்ண வருவான்ல, அந்த மாதிரி சின்னாரியோ ஏதாவது கேட்கறான். உங்களை சுத்தமாவே புரிஞ்சுக்காம அவன் அதான் ஒரு மாதிரி பிளைண்ட் ஹேட்டா நம்மள வந்து இது பண்ணுவான்ல. பிளைண்ட் ஹேட்னு சொன்னாலே வாசிம் இல்ல பிளைண்ட் ஹேட்னு சொன்னாலே வாசிம் என் பேரை தான் சொல்லுவான். அதுதான் இந்த மாதிரி இஸ்லாமோபோபிக் அதெல்லாம் வந்து முன்னாடிதான் அதெல்லாம் சண்டை போட்டுட்டு இப்ப ஏரியால வந்து உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு அங்க சண்டை போட்டுட்டு அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஒரு 3-4 வருஷம் முன்னாடி லாக்டவுன் டயத்துல ரொம்ப ஃபியூரியஸா பண்ணிட்டு இருப்போம். இப்பெல்லாம் அவங்கள பார்த்தாலே அவங்க ஒதுங்குறாங்களே, நான் ஓரமா ஒதுங்கி இருந்துருவேன், அவங்கள்ட்ட எல்லாம் பேசவே மாட்டேன். இப்போ ஹேட்ரட்ங்கிறது வந்துட்டு அவங்க இப்போ எக்ஸாம்பிள் நான் ஒரு ஆள் ஹேட் பண்றேன்னா அது எனக்கு ஹேட்ரட்னு எனக்கு தெரியாத வரைக்கும் தான் நான் அது பண்ணிட்டு இருப்பேன். அறியாமையிலதான் வந்து எல்லாருமே ஹேட் பண்ணிக்காது, ஒரு தப்பாவே நினைக்க மாட்டோம். அதுதான் நம்ம அதை இன்னும் பண்ணுவோம், ஜஸ்டிஃபை பண்ணுவோம். எப்ப அது தப்புன்னு நினைக்கிறோமோ அப்பதான் அதை ஸ்டாப் பண்ணுவோம். அதனாலதான் வந்துட்டு இப்ப நினைப்போம், இப்ப நம்மளே ஹேட் பத்தி பேசுறோமே, நம்மளே இப்ப யாரை ஹேட் பண்ணிருப்போம், நம்ம 4 பேர்லயே எப்போ ஹேட் ரேட்னு நமக்கு புரியுதோ அவனை விட்டு நம்ம விலகி வந்துரும். இல்லைன்னா எக்ஸ்ட்ரீமுக்கு போயிடுவோம். ரெண்டுல ஏதோ ஒண்ணு பண்ணுவோம். கிடையாது, அவனை பிடிக்கலன்னா அவன் இல்ல விலகி வந்துருவோம், இல்ல சண்டை போட்டுட்டு விலகி வந்துரும். இப்படிதான் பண்ணுவோம் தவிர ஹேட் ரேட் தெரியாத வரைக்கும் தான் அவன் கூட போன் பண்ணா எடுக்க மாட்டோம். அவ்வளவுதான், நீ வந்துட்ட பேச முடியாது. அந்த மாதிரி ஏதாவது இன்சிடென்ட் இருக்கும் உங்களுக்கு, நீங்க ஏதாவது ஒண்ணு பண்ணி சுத்தி இருக்கிற நான் தான் சொல்றேன்லடா, நான் வாரம் ஒரு டைம் இஷ்யூல மாட்டிடுவேன்டா. இவங்க ஒரு குரூப் வச்சிருக்காங்க அபியூஸ்மெண்ட் இருக்குது, அது என்ன அபியூஸ் பண்றதா எங்களுக்கு வேலையே. அப்ப பேர் மாத்திடுவோம், சக்தி அபியூஸ்மெண்ட் பார்க்க. எடப்பாடியை யாரு சப்போர்ட் பண்ணாலும் நாங்க அபியூஸ் பண்ணுவோம். இங்க பாரு, நான் வந்து எப்படி சொல்றது, நான் என்னோட இதே பாத்தியா பச்சை கலர்ல இருக்கு, நான் அவ்வளவு தீவிரமானவன்டா. சரி விடு, நீங்க இல்ல இபிஎஸ் விவசாயின்பா பச்சை கலர்ல ப்ரோ. நோ ஹேட்ரேட் ப்ரோ, நோ ஹேட்ரேட் ஆன் எனிஒன் ப்ரோ. நான் எல்லா மதமும் மதிக்கிறேன். அப்புறம் பேசலாம்.
என்னங்க பாட்காஸ்ட் முடிச்சிட்டீங்க? கன்க்ளூஷன் வந்துட்டீங்க. நாங்க மட்டும் இங்க support பண்ண உட்கார்ந்திருக்கோம். நாங்க மட்டும் நாங்களே support பண்ண உட்கார்ந்திருக்கோம். சொல்லப்போனா இப்ப கட்சியில இதான் நீங்களும் negativity. நிலேஷும் பைக்கும் தான் இப்ப காலேஜ் ஸ்டேஜஸ்ல இருக்காங்க. சோ அவங்க எப்படி இந்த ஹேட்டட வந்து டெய்லி வந்து சரி, நான் ஏன் எது சொல்றேன் ப்ரோ, இருக்காங்க? நீங்களே சொல்லுங்க. அப்படியே நாங்க ஏன் எதை சொல்றேன் பேசிப்போம். ப்ரோ. நான் ஒன்னும் இல்ல இருக்கிறதுலே ப்ரோ. ரொம்ப முதிர்ச்சியான ஆளு சக்தி. ஒர்க்லயும் சரி. ஆமா, அவர் வந்து கடைசியா கடைசியில அவனை சொல்லிட்டோம் ப்ரோ. ஆமா, அவனுக்கு சரி முன்னாடி ப்ரோ, நான் இப்போ எனக்கு வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அதான் ப்ரோ, ஆனஸ்ட் ஒப்பீனியன் ஷேர் பண்றதுல எனக்கு வந்து ஹேட்ரட் ஜாஸ்தி ஆகும் ப்ரோ. இப்போ ஒருத்தன் வந்து அவனை சப்போர்ட் பண்ணணும், இல்ல நான் அவன் கூட இது பண்ணணும், அவனை எப்பயுமே தடவை கொடுத்தே பேசிக்கிட்டு இருக்கணும் அப்படின்றத வந்து அவன் எதிர்பார்க்கறான். ஆனா வந்து நான் அந்த மாதிரி ஒரு நைட் சைல்டுன்னு சொல்லுவாங்க. அதான் மேட்ச் சைல்டு, அதான் அந்த மாதிரி எதிர்பார்க்கறது வந்து பாலூட்டியா இருக்கணும். அதான் சொல்றேன், அது என்கிட்ட வந்து ஒர்க் அவுட் ஆகுது. அதே மாதிரி வந்து அது எப்படி சொல்றது, ஹானஸ்டா சொன்னா இவன் இவ்வளவு பச்சையா பேசுறான் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் வந்து அங்க இருக்கிற உண்மையை தானே நம்ம சொல்றோம். நம்ம அது வந்து ஏன் இவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட பல பேர் அந்த அட்வைஸ் எல்லாம் பண்ணிருக்காங்க, இப்படிலாம் ஓப்பனா பேசக்கூடாதுடா அப்படின்னு சொல்லிட்டு. அவன் வந்து தற்கொலை பையன், சில பேர் அப்படிதான் வந்து பேசுவாங்கன்னு வச்சுக்கோங்க. அதான் சோ வந்து அப்பதான் தோணும், ஸோ எதுக்கு நம்ம ஹானஸ்ட் ஒப்பீனியன் சொல்லும் போதே இவனுக்கு ஹேட்டர் பண்ணிக்கிறாங்களே, அப்போ இவங்களே அவங்கள எவ்வளவு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சிருக்காங்க, இல்ல எவ்வளவு இவனுங்களை அக்செப்ட் பண்ணி வச்சிருக்கானுங்க அப்படின்ற மாதிரி வந்து ஒரு தாட் ஒண்ணு இருக்கும். அதனால வந்து எப்படி சொல்றது, சோ நான் இது போற வரப்பெல்லாம் வந்து அது எப்படி சொல்றது, அதான் இவனை வந்தாலே இவனை ஒரு கான்வர்சேஷனுக்குள்ள சேர்த்துக்க கூடாதுடா, இவன் ஏதாவது நம்மளை பத்தி போட்டு உடச்சிருவான்டா அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு இது இருக்கும். அதனால கொஞ்சம் அதுல இருந்து இது செக்யூலேட் பண்ற மாதிரி இருக்கும் எனக்கு. அதுதான் நான் ஃபேஸ் பண்ண ஹேட்ருன்னு நான் நினைக்கிறேன். வேற யாரும் சொல்றீங்க? நான் சொல்றேன். நான் கண்டினியூ பண்றேன். இதுல நான் லைட்டா எடுத்து கொடுத்துட்டேன் ப்ரோ, அவனுக்கு ரிலேட்டடா லைட்டா நான் எடுத்து கொடுத்துட்டேன். அவன் பேசட்டும். ஏன்னா எனக்கும் அவனுக்கும் இந்த விஷயத்துல கிட்டத்தட்ட ஒரே எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுக்கோங்க. அவன் கொஞ்சம் அதிகமா அடி வாங்கியிருக்கான், அது வேற விஷயம். ஏன்னா அவனுக்கு கொஞ்சம் வாய் அதிகம், அது வேற விஷயம். பட் இது இந்த ஹேட்ரேட் வந்துட்டு எப்படின்னா, பேசுவோம் சொன்ன மாதிரிதான், நம்ம ஃப்ராங்கா சில விஷயம் பேசும்போது சில உண்மைகளை வளருவோம். ஆனா அந்த உண்மை வந்து சில பேர் கம்ஃபர்டபுளா இருக்காது. அந்த காரணத்துக்காகவே வந்துட்டு அந்த உண்மையை மாத்தி யோசிக்க மாட்டாங்க, நம்ம உண்மையை சொன்னதான் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுவாங்க. சோ அந்த மாதிரி விஷயத்துல நானும் நிறைய மாட்டிருக்கேன். என்ன லைக் எப்படின்னா, நம்ம ஃப்ராங்கா இருக்கிறதும் ட்ரூவா இருக்கிறதும் ரூடா பார்க்கப்படுது. இவன் என்ன இவ்வளவு திமிரா பேசுறான், இவன் என்ன இப்படி பேசுறான் அப்படின்னு மாதிரி. அந்த பெர்செப்ஷன் தான் வந்துட்டு காரணமே ஹேட்டட் அவங்களுக்கு நம்ம மேல வர்றதுக்கு. அதனால வந்துட்டு எப்பவுமே எனக்கு இவன் இப்படிதான் பேசுவான், இவன் இந்த மாதிரிதான் பேசுவான் அப்படின்ற மாதிரி நம்ம பிராண்ட் பண்ண போறோம். அதான் ப்ரோ, ஒரு குரூப்ல வந்து எங்க வந்து பேசுனா கொஞ்சம் இல்ல இவன்ட்ட கொஞ்சம் இதாதான் பேசணும், இல்லைன்னா வந்து ரொம்ப ரூடா பேசிடுவான். அது ரூடுன்னு அவங்க நினைச்சுக்காங்க, பட் வந்து இட்ஸ் நாட் ரூட். அது வந்து அந்த இடத்துல அதான் ப்ரோ உங்களுக்கு புரியல நினைக்கிறேன். அந்த இடத்துல இல்லடா நீ அது பண்ணக்கூடாதுடா, தப்பு தான் நடக்கும் அப்படின்னு சொன்னா, இல்ல அது எப்படி தப்பாகும் அப்படின்ற மாதிரி அவங்க அதுக்கு மாத்துதான் இது பண்ணுவாங்க, அதை ஒத்துக்க மாட்டானுங்க ஒரு பாயிண்ட்ல. இல்ல இதே சிச்சுவேஷன் தான் எனக்கும். அதனாலதான் இதே சிச்சுவேஷன் தான் எனக்கும். நான் லேட்டரான் இதை அப்படியே கேரி ஆன் பண்றேன் என்னோட டைம் வரும்போது. இது எப்படின்னா என்னோட இஷ்யூ வந்து எப்படின்னா இதே விஷயம், அதாவது நீங்க சொன்ன மாதிரி லேட்டரலா இங்க வந்து இந்த கேம்பெயின் எல்லாம் பொலிட்டிக்கல் கேம்பெயின் எல்லாம் பண்ணிட்டு இருக்க கூடாது. இபிஎஸ்க்கு நான் வந்து சப்போர்ட் பண்றேன், பிராங்கா இருக்கேன் சொல்லக்கூடாது. நோ 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 அது சொல்லலாம். இப்ப இவங்க பேசுற இல்ல இவன் சொல்றது ரைட்ரா. இப்போ நான் இதை வந்து இதோட எக்ஸ்டென்ஷன் சாப்டர் அடுத்த சாப்டர் நான் பேசலான்னு இருக்கேன். ஆனா என்னோட டேர்ன் வரும்போது நான் பேசிக்கிறேன். ஏன்னா இது எல்லா இடத்துலயுமே எல்லாருமே ஃபேஸ் பண்றதுதான். காலேஜ்ல வந்து பட்டிங், காலேஜ்ல தான் இந்த ஒரு வன்மம் வந்து பட் ஆகும். ஆனா இது நீ வேலைக்கு போறீங்கன்னா இன்னும் பெருசாகும். அந்த ஃபேஸ் வந்து இது ஒரு மாதிரி ஃபேஸ். அதை நான் சொல்றேன், நான் என்னோட டேர்ன் வரும்போது சொல்றேன். ஆனா இது எல்லா இடத்துலயுமே ஃபேஸ் பண்றதுதான். நம்ம வந்து எல்லாருமே மேனத்தை பார்த்து காக்காக்கு வெள்ளைன்னு சொல்லும் போது அவன் எல்லாருமே வெள்ளைன்னு சொல்லும் போது நமக்கு கருப்பு கலர் தெரிஞ்சா நம்ம கருப்புன்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி இருக்கும்போது அவனுங்க மற்ற இது பார்க்க மாட்டாங்க. இது வந்து ஒர்க்ல வந்து உண்மையுமே எக்ஸ்ட்ரீமா இருக்கும். இல்ல அது ஒர்க்ல வந்து உங்க எக்ஸ்ட்ரீமா இருக்கும். அது நான் என்னோட விஷயம் சொல்லும் போது சொல்றேன். நானுமே நிறைய பேர் பண்ணிட்டு இருக்கேன். நான் சொல்லிடுறேன் என்னன்னா, at the same time அந்த கான்ட்ரரி என்னன்னா வந்துட்டு there is a fine line வச்சுக்கோங்களேன். we can't be true at all times. ஏன்னா என்ன நம்மளும் சில டைம் எதிர்பார்ப்போம். லைக் நம்மளுக்கும் இந்த மாதிரி ஃபேஸ் நம்ம லைக்
சில பேர் ரொம்ப சென்சிட்டிவா இருப்பாங்க, அவங்கள விட்டு தள்ளிடலாம். நான் என்ன சொல்ல வரேன், there's a fine line between being true and between being rude. ஓகேவா? நம்ம ரொம்ப ட்ரூவா இருந்தோம்னா நம்ம ரூடா பார்க்கப்படுவோம். லைக் அவ்வளவு ட்ரூவா, அதெல்லாம் நான் லைக் ரீசென்ட் இயர்ஸ் நான் என்ன கத்துக்கிட்டேன்னா, எல்லாருக்கும் ட்ரூவா இருக்க அவசியம் இல்லை. அதாவது யார் என்ன வந்துட்டு ஐ மீன் ஓப்பனா பிலீவ் பண்றாங்க, நான் வந்துட்டு அவங்க மேல எக்ஸாம்பிளுக்கு நான் வந்துட்டு ஒருத்தவங்க மேல நான் வந்துட்டு ஹேட்டட் காட்ட மாட்டேன்னு அவங்களுக்கு ஃபுல் நம்பிக்கை இருக்குன்னா அவங்கள்ட்ட நான் ட்ரூவா இருப்பேன். ஏன்னா அவங்களுக்கு அது ஹேட்டடா தெரியாது. ஸோ வந்துட்டு நான் ஐ வில் ட்ரை அவாய்ட் பீயிங் எப்படி சொல்றது கேர்ஃபுல் பிட்வீன் தம். அவங்கள்ட்ட ஓப்பனா ஒப்பீனியன் எதுவுமே ஷேர் பண்ணுவேன். லைக் அது அவங்களுக்கு அகேன்ஸ்டா இருந்தாலும் சரி, சரியா இருந்தாலும் சரி. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நான் வந்துட்டு என் ஒப்பீனியன் தான் சொல்றதை வேற அவங்கள தப்பு சொல்றேன் அப்படின்னு. ஸோ அதனால வந்துட்டு பார்த்தோம்னா நம்மளுக்கு வாய் வரைக்கும் வந்துரும், ஆனா சொல்ல மாட்டோம். சொல்றதுக்கு மேல அப்புறம் அப்படின்றோம் நாங்க. அதனால ஸோ எல்லா இடத்துலயும் நம்ம வந்துட்டு ட்ரூவா இருக்க அவசியம் இல்லை. ஏன்னா அது இட்ஸ் ஆஃப் நோ யூஸ். அவங்க நம்மளுக்கு ஹேட்டட் காட்டி அப்புறம் வந்துட்டு தேவையில்லாத விஷயம். அதனால நான் என்ன செஞ்சுட்டேன், செக்ரிகேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். லைக் வந்துட்டு ஒரு செக்ஷன் வந்துட்டு நம்ம எப்படி சொல்றது, அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்களோ அதை சொல்லிட்டு போயிடலாம். ஏன்னா எனக்கு அதுக்கப்புறம் எனக்கு அது தேவையில்லை, கவலை கிடையாது. பட் எனக்கு க்ளோஸ் ஆகிறவங்களுக்கு நான் உண்மையா இருந்தாகும். அதனால அவங்க தப்பாவே பட்டாலும் நான் வந்துட்டு அவங்களுக்கு சொல்லிடணும். ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம ஹேட்டடை தவிர்க்கலாம். அப்படின்னு அந்த மாதிரி தான் நான் சொல்றேன். அன்வான்டட் ஹேட்டடை தடுக்கலாம். அதான் புரியும். அது அன்வான்டட் ஹேட்டர்ன்றது உண்மைதான் ப்ரோ. அது வந்து ஒண்ணும் இல்ல, இப்போ ஒரு அது அப்படியே இருக்கும், நம்ம பேசும்போது அப்படியே போயிடும். ஒரு குரூப்பா சேரும், அந்த இடத்துல அவன் அப்படியே இப்படி பாத்துக்கிட்டே இருப்பான், இவனை சேர்க்கலாமா வேணாமா கூட்டத்துக்குள்ள அப்படின்ற மாதிரி வந்து அப்படி ஒரு இது போயிட்டே இருக்கும். எப்பயுமே நல்ல ஒப்பீனியன் இருக்காது, பின்னாடி பேசுவானுங்க. இதுதான் ப்ரோ மெயினா அந்த ஹேட்டரோட ஃபார்ம்ஸ் வந்து எப்படின்னா, நம்ம முன்னாடி பேச மாட்டானுங்க, பின்னாடி பேசுவானுங்க, தப்பான ஒப்பீனியன்ஸ் இது பண்ணுவாங்க, நம்ம பண்ணாத விஷயம் தப்பான ஒப்பீனியன்ஸ் நிறைய பாஸ் பண்ணுவாங்க. அதுதான் அது வரிசையா அப்படியே ஒன்னொன்னா பில்ட் ஆகிட்டே இருக்கும். அடுத்து லோகேஷ் ப்ரோ, நீங்க அந்த மாதிரி ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா? ரொம்ப நேரமா சைலண்டா இருப்பீங்க. நான் வந்து நீங்க பேசுறதெல்லாம் இல்ல நான் வந்து கூர்ந்து கவனிச்சிட்டு இருந்தேன். ஏன்னா ஆக்சுவலா நான் இனிஷியலா என்ன பேசுறது இல்ல. ஏன் அப்படி சொல்றேன்னா, நான் ஜென்ரலாவே நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு பீப்புள் ப்ளீசர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அதுக்கு பயங்கரமா எஃபர்ட் போட்டு பண்ணணும்ன்ற மாதிரிலாம் கிடையாது. எல்லாருக்கும் எனக்கு பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி கிடையாது. நான் மேபி ஒரு கட்டத்துக்கு மேல எனக்கு பழகிருச்சு. ஆனா நார்மலா பண்ற விஷயமே வந்து எல்லாருக்கும் எப்படி சொல்றது, ஒரு பாதகம் இல்லாத மாதிரி தான் நான் பண்ணுவேன். அண்ட் அகைன் எனக்கு வந்து அப்பா படத்துல வந்துட்டு இருக்கிற இடத்துக்கு இருக்கணும் தம்பி. ஆமா அது வர கிட்டத்தட்ட. எனக்கு இப்ப போற இடத்துக்குமே நான் வந்து டிப்ளமேட்டிக்கா ஹேண்டில் பண்ண முடியும். என்னால இப்ப நிலேஷ் ப்ரோ மாதிரி என்னால வந்து இப்போ சொல்றல ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா என்னால இருக்க முடியாது. ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா ஏன்னா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருந்தா அவ்வளவுதான். நான் ஃபர்ஸ்ட் உள்ள போறதுக்கே அடிச்சு உள்ள துரத்திடுவானுங்க. சோ இப்ப நான் அதனாலே வந்து நான் அந்த ஒரு ஸ்கில்ல நான் டெவலப் பண்ணிக்கிறேன். மனசு கோடாம எப்படி வந்து அவன் பண்ணது தப்புன்றது எப்படி சொல்லணும் அப்படின்றத நான் ஓரளவு டெவலப் பண்ணேன். எனக்கு வந்து இதுதான் நான் வந்து சொல்ல வந்தேன். லைக் வந்து பீ கேர்ஃபுல், அதான் சொல்ல வந்தேன். இதுதான் அதுதான் ஒரு ஃபைன் லைன். அந்த ஃபைன் லைன் வந்து நான் எனக்கு வந்து இப்ப நீங்க காலேஜ்ல ஃபேஸ் பண்ணது, நான் காலேஜ்ல ஃபேஸ் பண்ணாத காரணம் என்னன்னா, காலேஜ்ல எவன் கூடயுமே நான் பெருசா பேசல. ஏன்னா நான் 11th 12th பயங்கரமா அடி வாங்கிட்டேன். சோ 11th 12th வாங்கின அடியில காலேஜ்ல வந்து ஃபுல்லா தவிர்த்துட்டேன். எனக்கு வந்து ஹியூமன் இன்டராக்ஷனே வேணாம். நான் வந்துட்டு யார் எனக்கு தேவையோ நான் வந்துட்டு அவங்கள கூட மட்டும் பேசிட்டு அப்படியே நான் விட்டுருவேன். சோ இப்ப எனக்கு ஆனா நடுவுல ஒரு இன்சிடென்ட் வந்து எனக்கு இப்ப நீங்க பேசினப்போ வந்ததுன்னா, அதாவது மத்தவனுக்கு என் மேல வந்து ஏற்றது எதுன்னா, ஒரு நாள் நான் வந்துட்டு எங்க அம்மா என் அண்ணனோட காஞ்சிபுரத்துல வந்து அந்த கோவில்ஸ்லாம் ஃபேமஸ் இல்லையா? சோ அந்த கோவில்ஸ்க்கு போனப்போ ஒரு கோயில்ல வந்துட்டு கூட்டமா இருந்துச்சு. சும்மா லைன்ல நின்னுட்டு இருக்கப்போ சுத்திட்டு இருக்கப்போ அங்க வந்து ஒரு ஓர்டிங் போட்டிருந்தாங்க. அதாவது வந்துட்டு அது தெரியல. அது அந்த சாமி இருக்க இடம் எனக்கு தெரியல. கலசம்னு நினைக்கிறேன். எனக்கு சரியா தெரியல. அந்த கலசத்துக்குள்ள வந்துட்டு பிறர் மத சார்ந்தவர்கள் வந்து வரக்கூடாதுன்னு போட்டானுங்க. எனக்கு வந்து ட்ரிகர் ஆயிருச்சு. ஏன்டா பிற மதக்காரங்க ஏன்டா வரக்கூடாது? லைக் இப்போ நம்ம யூசுவலா சர்ச் போலாம், இல்லன்னா மாஸ்க் போறப்ப எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அங்க ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவும் பெருசா இல்ல. ஆனா ஏன் நம்ம இந்துஸ்ல மட்டும் எப்படி போடுறானுங்க அப்படின்னு நான் என்ன பண்ணேன், அத போட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராம்ல ஒரு ரைட்டர் மாதிரி போட்டேன். ஸ்டோரி போட்டு ரைட்டா போட்டேன். வேஸ்ட் ஐ மீன் என்ன இதெல்லாம் அப்படின்றது. அது என்னன்னா எனக்கே தெரியாம என்ன வந்து ஒரு ஹார்ட்கோர் பிராமின் வந்து ஃபாலோ பண்றான்றது எனக்கே தெரியல. அவன் என்ன பண்ணா, அவன் ட்ரிகர் ஆயிட்டான். எனக்கு ஆக்சுவலா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது அந்த கான்வெர்சேஷன். எப்படி வந்து இதெல்லாம் உமக்கு தேவையில்லாத வேலை போய் அப்படின்னாரு. இல்ல அவன் பயங்கரமா சொல்றான். அவன் எப்படி ஜஸ்டிஃபை பண்ணான்னா, அதாவது வந்து கோவிலுக்குள்ள வரக்கூடாதுன்னு அவங்க சொல்லல, கலசத்துக்குள்ளதான் போக கூடாதுன்னு சொன்னாங்க அப்படின்னு. நான் வந்துட்டு இதோட லாஜிக், கோயிலுக்குள்ள போயிட்டா ஏன் அந்த கலசத்துக்குள்ள போக கூடாதுன்னா, உடனே அவன் சொல்றான், இல்ல அந்த மாதிரி வந்து இந்த சாமியோட நகையெல்லாம் நல்லா திருடு போயிருது அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொல்றான்.
ஓ சாமி என்ன திருடுறீங்க? அப்ப அதே 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 முதல் சேர்ந்தவன் திருட மாட்டாங்க. அதான் எனக்கு அந்த பாயிண்ட் தான் செம ட்ரிகர் ஆயிட்டேன். நான் வந்துட்டு அவங்க எங்கடா திருடுறாங்க, நியூஸ்ல பார்த்தோம்னா மேக்ஸிமம் பூசாரியே திருடிட்டு போறானுங்க, அதுக்கு என்ன திருடிட்டு போற மாதிரி அப்படிதான் இந்த ஒரு சொல்லும்போது மீம் ஒண்ணு இருக்கும்ல, பூசாரி திருடிட்டு போவான், கடைசியில வந்து ஷார்ட் ஆன் ஐபோன் அப்படின்னு வரும். அதான் அவனே வந்துட்டு திருடிட்டு போறானுங்க, நீ மென்டல் மாதிரி பேசுறானு. ஆனா நான் அப்பதான் நான் பயங்கரமா ரியலைஸ் பண்ணது என்னன்னா, இவனுங்கள மாதிரி ஆளுங்கள்ட்ட நம்ம பேசி ஜெயிக்கவே முடியாது அப்படின்றது. ஏன்னா அவன் வந்து அவ்வளவு தீவிரமா இருக்கான். அவன் என்னென்னமோ சொல்றான். இல்ல இது வந்து அதான் அதுதான் அந்த அன்வான்டட் ஹேட்ரட் காரணம். அது அன்வான்டட் ஹேட்ரட்ன்றதை தாண்டி அவன் வந்து அவ்வளவு பிலீஃப் வச்சிருக்கான். அதாவது அவனோட பிலீஃப் மேல அவனுக்கு அவ்வளவு ஒரு பெரிய பிலீஃப் இருக்கு. அதாவது அந்த கலசத்துக்குள்ளனா வந்து மத்தவங்க வரக்கூடாது, ஏன்னா அதுக்கு வந்து ஒரு ஆச்சாரமான இடம் என்னவோ என்ன வாட் எவர் ஐ டோன்ட் நோ. சோ அவங்க அப்படி வச்சிருக்கிறதுனால சோ இப்போ எனக்கு அப்பனா நான் என்ன ரியலைஸ் பண்ணேன்னா, இப்போ வந்துட்டு வேற ஒருத்தங்க அவங்களுக்கு வந்து ஒரு விஷயத்து மேல ஒரு அபாரமான நம்பிக்கை இருக்கு. ஆனா நமக்கு வந்து அது மேல ஒரு பெரிய ஈர்ப்பு இல்ல அப்படின்றப்போ, நம்ம வந்து அவங்கள்ட்ட பேசி புரிய வைக்க முடியாது. நம்மளால ஜெயிக்கவும் முடியாது. சோ அது வந்து நம்ம தான் அந்த எனர்ஜி வேஸ்ட் பண்ணிருக்கோம். சோ வந்துட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எங்க அம்மா வந்து பயங்கரமா சாமி கும்பிடுவாங்க. அதாவது அப்படியே ஹார்ட்கோர் அவங்களா ஃப்ரைடே ஆனா பூஜை பண்றது அது என்னென்னமோ பண்ணுவாங்க. அப்ப நான் ஏன்னா வந்து திடீர்னு என்னமோ யோசிச்சேன். எங்க அம்மாட்ட மேபி பேசலாம் அப்படின்னு யோசிச்சப்போ இந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் நான் கண்டுபிடிச்சிட்டேன், இல்ல பேச வேணாம். எனக்கு அம்மாட்ட பேசினாலும் அது ஒரு யூஸுமே கிடையாது. எங்க அம்மா ஆபியஸா என்னதான் வந்து அவங்க பிரெயின் வாஷ் பண்ண பார்ப்பாங்க. நான் என்ன சொன்னாலும் எப்படி கேட்க போறது இல்ல. அப்படின்றப்போ ஓகே நம்ம அப்படியே விட்டுறலாம். அட்ல என்ன பாதிக்காத வரைக்கும் கண்டுக்க வேணாம். பரவாயில்ல போட்டோம். அவனுக்கு ஏதாவது பண்ணிட்டு போட்டோம். மேபி அது என் பர்சனல் லைஃப்ல பாதிக்குது. இப்ப ப்ராபபிலி இப்ப நான் ஃபியூச்சர்ல வந்துட்டு நான் கல்யாணம் பண்ணிக்க போறவங்களோ, இல்லன்னா நான் லவ் பண்ண போறவங்களோ மேபி வேற மதத்தை சார்ந்தவங்களா இருந்து அவங்கள அத அஃபெக்ட் பண்ணுச்சு அப்படின்னா நான் வந்துட்டு கேட்கலாம். பட் ஆனா இப்போதைக்கு எனக்கு வந்துட்டு என்ன யாரும் தொந்தரவு பண்ணாதப்போ, ஐ மீன் என்ன சுத்தி நடக்கிறவங்களுக்கு, என்ன கூட இருக்கிறவங்களுக்கு நடக்காதப்போ நான் வந்து பெருசா அந்த ஹேட்ரட் காமிக்க மாட்டேன். பட் ஆனா எனக்கு அந்த ஹேட்ரட் பத்தி ஒரு பெரிய ஒரு ஹிஸ்டரி நான் வச்சிருக்கேன். அத வந்து போக நான் சொல்றேன். பட் இப்போதைக்கு எனக்கு வந்து என் மேல வந்து ஹேட்ரட் வந்து இது ஒரு விஷயம் தான். இந்த இடத்துல ஓகே ஓகே எனக்கு வந்து மத்தவங்க மேல அவ்வளவு சீக்கிரம் ஹேட்ரட் வராதுக்கு நான் சொல்றேன். ஐ மீன் நான் வந்துட்டு நிறைய தெரியல, எனக்கு ஹியூமன் சைக்காலஜி பத்தி கொஞ்சம் நிறைய படிச்சு எனக்கு வந்து எப்படி சொல்றது, மத்தவங்க வந்து ஏதாவது முட்டாள்தனமா பேசினாலே நான் வந்துட்டு கண்டுக்க மாட்டேன். இல்ல அதுக்கு நம்ம எல்லாருமே அந்த ஹேட்டடா பேசுனாங்கன்னாக்கா நமக்கு நம்ம வந்து ஆஹா நான் இந்த இடத்துல நான் என்ன சொல்ல இந்த இடத்துல நான் ஒண்ணு சொல்றேன் என்னன்னா வந்துட்டு இப்போ நீங்க சொல்ற எக்ஸாம்பிள் லோகேஷ், நீங்க சொல்ற எக்ஸாம்பிள் வந்துட்டு இது வேற எக்ஸாம்பிள். ஏன்னா வந்துட்டு இப்போ அது வேற கேஸ். ஏன்னா அவரோட நம்பிக்கை, அதாவது யாரோட நம்பிக்கைன்னு சொல்ல முடியாது. எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்ப நான் இருக்கேன். இப்போ ஒருவேளை எங்க பேரண்ட்ஸ் வந்துட்டு ரொம்ப ரிலீஜியஸா அந்த மாதிரி இருக்காங்க. நான் அவங்க பிலீஃப் ஒண்ணு சொல்ல முடியாது. அன்லெஸ் ஆர் அன்டில் அது வந்து வேற யாரையும் அஃபெக்ட் பண்ணுதுன்னா, இப்போ உங்க கேஸ்ல அவங்க கேஸ்ல அந்த பூசா அந்த யார் இந்த பிராமின் வந்துட்டு இப்போ அவர் பிலீஃப் மேல எப்படின்னா அங்க வந்துட்டு இப்படிதான் இருக்கணும், இந்த மாதிரி பண்ணணும் அப்படி சொல்றது வேற, இவங்க வரக்கூடாதுன்னு வேற ஒரு நாள் இது பண்ணி சொல்றது வேற. அப்படி இருக்கும்போது அது வழியா நான் சொன்னது என்னன்னா, அது ஆரிஜின் பாத்தீங்கன்னா உங்களுக்கு உங்க பிலீஃப்ல இருந்து கூட வரலாம். ஆப்வியஸா அதுக்கப்புறம் அவன் என்ன பேசவே இல்லை. லைக் வந்து காலேஜ்ல அவனை பார்த்தா கூட அவன் மூஞ்சி கூட பார்த்து ஆய் கூட சொல்ல மாட்டான். அவன் அப்படியே டக்குன்னு என்ன திரும்பி போயிடுவான். சோ அவனுக்கு அந்த இடத்துல நான் ஒரு விஷயம் நல்லா நம்புறேன், நீ அதை நம்பல. நான் வந்து இப்ப நீ வந்து என்கிட்ட இப்போ நம்ம 2 பேருமே வச்சு இப்ப நானும் நிலேஷ் ப்ரோ பேசணும் அப்படின்னா, இப்ப நான் ஒரு விஷயத்த அபரமா நம்புறேன், நீங்க டக்குனு முடியாது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, நான் வந்துட்டு ஒரு பேசினாலா இல்ல அப்படின்னா கண்டிப்பா எனக்கு உங்க மேல வந்து ஒரு ஹேட்டட் வரதான் செய்யும். இவன் யாரா அவன் இவன் சொல்றது, இவனுக்கு அறிவு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிடுவேன். அவ்வளவு. அதுக்கப்புறம் நான் எனக்கு உங்கள்ட்ட பேசுறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அதை நம்ம இவன் இன்னொரு விஷயம் என்ன ப்ரோ, அதாவது வந்துட்டு ஒரு ஹெல்த் டிபேட்டே யாராலையும் நம்ம வச்சுக்க முடியாது. அதாவது ஒரு டிபேட் எல்லாமே பர்சனலா தான் எடுத்துக்கணும். இப்போ நான் நிலையமே நிறைய விஷயத்துல அடிச்சு மாறி மாறி எடுத்துப்போம். ஓகேவா? ஆனா வந்து சோ அது வந்துட்டு நாங்க அந்த டிபேட்டோட நிறுத்திடுவோம். ஆனா வந்துட்டு இப்ப இதே மாதிரி எனக்கு ஒண்ணு நடந்துச்சு. ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் அது ஏன் தமிழ் வாத்தியார் ஒருத்தர் இருந்தாரு. நான் தமிழ் படிக்கல, பட் ஸ்கூல்ல தமிழ் நடத்தினேன். பட் அவரோட நான் ரொம்ப க்ளோஸ். அந்த மாதிரி ஃப்ரெண்ட்லி டைப்ல அந்த மாதிரி லைக் டீச்சர்ஸ்லயே ரொம்ப க்ளோஸ்ன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ரொம்ப பழகின ஆள். ஆனா என்னன்னா அவர் ஒரு ஹார்ட் கோர் சங்கி. சோ என்னாச்சு, நான் ஒரு ஸ்டோரி போட்டேன். இந்த என்விரான்மெண்ட் ஆக்ட் வந்துச்சுல 2020 என்விரான்மெண்ட் அந்த டைம்ல ஏதோ ஆக்ட் வந்துச்சு. அது என்னன்னு தெரியல. பட் அதை வந்து அப்போஸ் பண்ணி நான் வந்துட்டு ஒரு ஸ்டோரி போட்டேன்.
அவரு அவரு என்கிட்ட எப்படி சொல்றது, நீ எப்படி இது போடலாம், ஒரு இந்தியன் வந்துட்டு எப்படி இது போடலாம் அப்படின்னு என்கிட்ட சண்டை போட ஆரம்பிச்சிட்டாரு. நானும் வந்துட்டு அதான் அந்த மாதிரிதான் சொல்றாரு கிட்டத்தட்ட. நீ 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 எல்லாம் மரம் நட்டு வச்சிருக்கியா, மரம் நட்டாம தான் பேசணும், நட்டாம பேசக்கூடாது. நான் சொன்னேன், நான் எங்க ஊர்ல கொல்லவாசல்ல நான் ஒரு கருவேப்பிலை நட்ட வச்சேன், நான் பேசலாம்ல அப்படின்லாம் பேசினேன். நான் வந்துட்டு அவருக்கு எப்படி சொல்றது, அவருக்கு வயசு பெரியவங்க மரியாதை கொடுத்து, இல்ல 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 சார், இந்த மாதிரி இதுக்காக நான் அப்படி பண்ணேன், விஷயம் தெரியாம சும்மா பண்ணல, இதுக்காக தான் இந்த மாதிரி போட்டேன். அவர் கடைசி வரைக்கும் அதை ஒத்துக்கல. கடைசியில் என்னாச்சு, அது அவரு பாலிடிக்ஸ் எடுத்து போயிட்டாரு. பாலிடிக்ஸ்க்கு மோடி, டிஎம்கே அப்படின்னு எடுத்து போய், முஸ்லிம்ஸ் அப்படின்னு எடுத்து போய் கடைசியில நான் என்ன சொன்னேன்னா, கடைசியில நான் சொன்னேன், சரி சரி சார், நான் இது பேசுறது வந்துட்டு நம்ம ரிலேஷன் அஃபெக்ட் பண்ணக்கூடாது. நம்ம லைக் நான் இது பேசணும், நான் எதுவும் மனசுல எடுத்துக்கல, நீங்களும் எடுத்துக்காதீங்க, இது நம்ம டிபேட்டு, வேற டிபேட்டு. சோ இதை வந்து நம்ம பர்சனல் எடுத்துக்க வேணும், இதனால நம்ம ரிலேஷன் இது வேணும் அப்படின்னு சொன்னதுக்கு அவர் சொன்னாரு, இல்ல இதுக்கு மேல என்னால உன்கிட்ட பேச முடியாது. எந்த அளவுக்கு இருக்காங்க பாருங்க. அவர் எவ்வளவு வயசுல பெரியவர் சார், அவர் எவ்வளவு பெரிய வாத்தியாரு. நான் வந்துட்டு அப்பா 12th முடிச்சிருக்கேன். நான் அறிவாளி கிடையாது, பட் அவர் அவ்வளவு முட்டாளா இருந்திருக்காரு. நான் சொல்ல போறேன் கேளுங்க. சோ வந்துட்டு அவர் என்ன சொல்றாரு, இல்ல இதுக்கு மேல உன்கிட்ட பேச முடியாது, இதுக்கு மேல நம்மளால அந்த ரிலேஷன் ஒரே மாதிரி இருக்குமான்னு தெரியாது. சோ இதோட நான் வந்து விட்டு போறதுதான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பிளாக் பண்ணிட்டு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டு கிளம்பிட்டாரு. அதோட வருஷம் க்ளோஸ் ஆனவரே ஒரே ஒரு டிபேட்டால வெளியே போயிட்டாரு. அதான் ப்ரோ, இப்ப ஃபாய்க்ஸ் ஒபினியன் வந்து எதுவுமே அவங்க ரிலேஷன்ஷிப் பத்தியே கிடையாது, அந்த ஸ்டூடெண்ட் டீச்சர் கிடையாது. இவங்க வந்து இதுல மிக்ஸ் பண்ணிப்பாங்க ப்ரோ. இப்போ அதுதான் மெயினாவே சொல்லுவாங்க. ஆக்சுவலி நீ அன்னைக்கு அதை சப்போர்ட் பண்ணி பேசிட்டல, அதனால வந்து இது கிடையாது அப்படின்ற மாதிரி. அதுதான் நான் மெயினாவே சொல்ல வரேன். ஆக்சுவலா அதுதான் அந்த ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் ஒபினியன். 5 வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப்பா கட் பண்ணிட்டாரு. புரியுதா? பர்சனல் அட்டாக் பண்ணிட்டா பீஸ் ட்ரீட் உனக்கு போட வெல்ல அப்படின்றாரு அவங்கள. அதேதான். அதான் ப்ரோ, நான் ஸ்டார்டிங்ல சொன்ன அந்த ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் ஒபினியன்ன்றது இந்த மாதிரி ஒபினியன்ஸ் தான் சொல்ல வரேன் நானு. அதை வந்து அவங்க இது பண்ணாம பர்சனலோடய குழப்பிக்கிட்டு அந்த ரிலேஷன்ஷிப்பையும் அவங்க வந்து அதை கட் பண்ணிப்பாங்க. அது ஒரு ஒபினியன்றதை ரெஸ்பெக்ட் பண்ணிக்கிறது வந்து அது அக்செப்டன்ஸ் இருக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல நீங்க ரியாலிட்டியில பாத்தீங்கன்னா மேபி அதை வந்துட்டு இப்ப நீங்க ஒரு ஒப்பீனியன் சொல்லி அதை அக்செப்ட் பண்ணிட்டு போறோம். இஞ்சி போனா ஓவரால் ஒரு இந்தியன் தமிழ்நாடு பாப்புலேஷன்ல பார்த்தா ஒரு 5% இருப்பான்னு வச்சுக்கலாம். மீதி இருக்க 90 சொல்றேன், நம்ம இந்தியன்ஸ் இருக்காங்கல்ல, the most insecure people in the world bro, நம்ம இந்தியன்ஸ் தான். நான் தமிழ் இந்தியன்ஸ் தான். ஓகேவா? எல்லா இந்தியன்ஸுமே we have that insecurity level. ஒரு வெளிநாட்டுக்காரன் லைட்டா புகழ்ந்து நமக்கு ரியாக்ஷன் வீடியோ போட்டா நம்ம ரைட் போவோம். நம்ம அப்படிப்பட்ட ஒரு என்ன சொல்றது, ஒரு இதை தேடுவோம். என்ன சொல்றது, வேலிடேஷன். எக்ஸாக்ட்லி, வேலிடேஷன் தேடுவோம். அதாவது நம்ம அந்த மாதிரி ஆட்கள் தான். நம்ம 10வது இடத்துல மோசமான பொலிட்டிக்ஸ் சீரீஸ்ல 2வது இடத்துல இருக்காங்க, நமக்கு கவலை கிடையாது. பாகிஸ்தான் இருக்கானா அவ்வளவுதான் நம்மளுக்கு கவலை. ஓகேவா? ஓகேவா? அது ஒரு ஹிஸ்டரி எல்லாம் காரணம். ஐ மீன் இது வந்து நம்ம அப்படியே முன்னாடில இருந்தோ அப்படின்ற மாதிரி எனக்கு தெரியல. ப்ராபபிலி பிரச்சனை தெரியுமா, பிரச்சனை என்னன்னா நம்ம ஸ்கூல் டைம்ல இருந்தே நம்ம நாட்டோட பெருமை மட்டுமே நம்ம பேசிட்டு இருந்திருக்கோம். லைக் நம்ம பெருமை பத்தி பெருமைப்பட்டு நம்ம வளர வேண்டியதுல நம்ம அதை கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசமா பார்த்தா நம்ம இந்த அளவுக்கு திங்கிங் யாருக்கும் வந்துருக்காது. புரியுதுல? நம்ம அதுல இருந்து டோன் ஆயிட்டோம். நம்ம எவ்வளவு பெரிய ஊர் தெரியுமா, எல்லா ஊர்லயும் சொல்லுவானுங்க நம்ம தான் இருக்கிறது நம்பர் 1 ஊரு அப்படிம்பானுங்க. இல்ல நம்மளாச்சும் இன்செக்யூரிட்டி எதை ஹேண்டில் பண்ண முடியலன்னா திட்டிட்டு போயிடுவோம். ஃபாரின் கண்ட்ரிஸ் எல்லாம் கன் எடுத்து சுற்றுவானுங்க. போட என்னடா நீ என்ன கிரிட்டிசைஸ் பண்றன்ற எல்லா ஊர்லயும் ஃபார்மட் வேற மாதிரி. ஆமா, ரீசெண்டா ஒரு ரீல் ஒன்னு பார்த்தேன். சரிங்களா? சொல்லவா அது ரீசெண்டா ஒரு ரீல் ஒண்ணு பார்த்தேன். அதுல வந்து எப்படி சொல்ற, ஃபாலோவர்ஸ் வந்து கமெண்ட் பண்றதுக்குலாம் வந்து ஆன்சர் சொல்லுவாங்க ஒரு சர்க்காசமா. அதுல ஒருத்தர் சொன்னா வந்து ஸ்கூல்ல இருக்க யாருமே பிடிக்கல ப்ரோ, எல்லாம் எரிச்சலா இருக்கானுங்க அப்படின்னா, அதுக்கு வந்து சொல்றான், நீங்க யூஎஸ்ல படிச்சிருந்தீங்கன்னா யூ மைட் ஹவ் காட் ஆப்ஷன், பட் நீங்க இந்தியால இருக்கிறதுனால வந்து ஆமா, அதுதான் அங்க வந்து வேற ஃபார்ம்ல எல்லாம் வெளிப்படுத்திட்டு தான் இருப்பாங்க. உங்களுக்கு தெரியுமா, யூஎஸ் காரங்க வந்து சூப்பரா ஒண்ணு பண்ணிட்டானுங்க. அந்த ப்ராப்ளம் டேக்கிள் பண்றதுக்கு அவங்க என்ன தெரியுமா சொல்யூஷன் கொடுத்துருக்கானுங்க,
டீச்சர்ஸும் இனிமே நீங்க கன் எடுத்துட்டு போங்க. அது மாதிரி வந்துட்டு ஸ்டூடண்ட்ஸ் கன் வச்சிருந்தா நீங்க நீயும் போட அவனும் போடு ஆமா போட்டு உண்மையிலே வந்து பாத்துருவாங்க. ஃபுல்லாவே பாஸ் பண்றதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். டீச்சர்ஸ் நீயும் கன் எடுத்துட்டு போ. இல்ல ப்ரோ, நீயும் போயிட்டு அதுதான் ப்ரோ. இப்ப நம்ம நம்ம கூட நம்ம வந்து நம்ம இந்தியன்ஸுங்கிறப்போ நம்ம மேல நிறைய கிரிட்டிசிசம் வரும். நம்ம வந்து இப்ப இப்ப எந்த ஸ்டேஜ்ல இருக்கோம்னா மோரார்லெஸ் அதை வந்து நம்ம எப்படி ரெக்டிஃபை பண்ணிட்டு எப்படி நம்ம டேக்கிள் பண்றதுன்ற ஸ்டேஜ்ல இருக்கோம். ஆனா நீங்க ஃபாரின் கண்ட்ரிஸ் எல்லாம் போய் எடுத்துட்டு போயிட்டு நீங்க ஒரு இந்த மாதிரி நான் தான்டா வச்சீங்கன்னாக்கா, ஆல்ரெடி டெவலப்டு, நான் தான்டா ஆல்ரெடி சுப்பீரியர், நீ என்னடா எனக்கு ஆமா, சொல்றது அப்படின்னு அவன் இருப்பாங்க. வந்து அவன் நம்மளை கொல்றதுலதான் இருப்பான். நம்ம ஏதாச்சும் ஒரு ஒப்பீனியன் சொன்னோம்னா தூக்குல சொருவிக்கோன்னு ஒரே bring an குத்து. ambulance அப்படின்னு சொல்லிட்டு not for me அப்படின்னு சொல்லிடுவான். அந்த அந்த ஸ்டேஜ்ல தான் இப்ப இருக்கு. நம்ம கூட ஏதோ சரி நம்ம கொஞ்சம் பின்தங்கி பேக்வர்ட்ல தான் இருக்கோம், நம்ம கொஞ்சம் ஏதோ படிச்சுட்டு ஸ்டாட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வருவோம்ட்டு வருவோம் நம்ம கூட. நம்ம லைட்டா இன்செக்யூர் ஆனோம்னா டக்குனு யூடியூப்ல போயிட்டு ஒரு ஃபாரின் இன்டராக்ஷன் வீடியோ பார்த்தா வேலிடேஷன் 100 ஓகே வாட் இஸ் திஸ் அப்படி எப்படியும் அதை நம்ம வேலிடேஷன் 100 தெரிஞ்சுக்கிறதுல நம்ம ஆர்வமா இருப்போம். இல்ல அது வாவ் ஃபாரினர்ஸ் ரியாக்டிங் டு இந்தியன் ஃபுட் அப்படின்னு. டக்குனு நமக்கு ஒரு வேலிடேஷன் சார் இல்ல, நான் சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு அதுதான். screen குள்ள வெளிய வைக்கிறவானுங்க. அப்படி கூட ஆமா நடந்துக்குவாங்க. ஆமா, இந்த மாதிரிலாம் இருக்கு. ப்ரோ நான் சொன்ன ஒரு பேசிக் பாயிண்ட் தான் அந்த ஸ்டார்டிங்ல சொன்னது. அதுதான் அந்த வேலிடேஷனு. இது ஒரே இதுல வந்து ஒரு சாங் பிலீஃப் வச்சுக்கிட்டு வேற எதுவுமே ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு எவன் ஒருத்தன் நிக்கிறானோ அவன் தான் வந்து ஒரு ஹேட்டர் ஸ்ப்ரெட்டராகவே இருப்பான் எனக்கு வந்து. இன்னும் எல்லாம் சைலண்ட் ஆயிட்டீங்க டக்குன்னு. சொல்லுங்க அப்படியே அடுத்தது யாரு? சக்தியா நானா? அடுத்து யாரா சக்தி bro, சொல்லுங்க, சக்தி வாசி bro. bro நீங்க சொல்லுங்க. வாசிம் bro சொல்லுங்க, கடைசியா வாசிம் bro. சொல்றேன்னாரு. சரி ஆமா, ஓகே, end நானே punch சொல்றேன். வச்சுக்கிட்டோம். ஆமா சரி எண்ட்ல நீ சொல்லு. உனக்கு ஒண்ணும் பெருசா இருக்காது. இல்ல அதுதான் என்னன்னா நீ நம்ம என்னைய வந்து பத்தி தான், உன்னை பத்தி ஏற்றேன்னா நீ என்ன இல்ல பத்தி இல்ல தான் 15 நிமிஷம் பேசுவ. உன்னை பத்தி இல்லடா, நான் வந்து என்னை பத்தியே நான் முதல்ல சொல்ல போறேன். உங்க மேலே ஹேட்டரா bro. என்ன அதாவது ஒரு என்னன்னா மாடு, ஒரு மாடு எனக்கு Bro, மேட்ச் வந்தது, இல்ல ஆனா எனக்கு மேட்ச் வரல. இல்ல நீங்க வந்து வாசி bro நீங்க வந்து இது உங்க யாருக்கும் என்ன பிடிக்கலையா, எனக்கே என்ன பிடிக்காது அப்படின்ற மாதிரி சொல்ல போறீங்க. அதுதாங்க நானே சொல்ல போறேன். இருங்க வந்து சொல்லுங்க சொல்லுங்க. இப்ப வந்து நான் ஒரு என்னோட வந்து வேர்ல்டே ஒரு மாதிரி ஒரு என்ன வேர்ல்டு, நான் 10th வரைக்கும் நான் என்ன வாழ்க்கை வாழ்ந்தேன்னு எனக்கு தெரியாது ப்ரோ. அந்த மாதிரி ஒரு லைஃப் தான் அது. இது வந்து வீட்லயே இருந்துட்டேனா, இல்ல பசங்க அந்த சர்க்கிளோட நான் ஜாயின் பண்ணனா, இல்ல வந்து எந்த ஹேட்டடையாச்சும் நான் சம்பாதிச்சேனா, இல்ல நான் யார்கிட்டயும் ஹேட்டட் கொடுத்தேனா எனக்கு தெரியாது. ஏன்னா அப்படி ஒரு ஸ்டேஜ்ல தான் நான் 10th வரைக்குமே இருந்தேன். எனக்கு என்ன பேசுறதுன்னே தெரியாது, எப்படி பிஹேவ் பண்றதுன்னு தெரியாது. எல்லாமே எல்லாமே அவனுங்க குரூப்போட அவனுங்க மெர்ஜ் ஆகிட்டு இருப்பானுங்க. எனக்குன்னு ஒரு குரூப்பே கிடையாது. நான் அப்படியே வருவேன், ஹாய் பாய் கால். எனக்கு ஸ்கூல் டேஸ்ல என்ன ஞாபகம் நான் இருக்குன்னா, இப்ப வரைக்கும் காலைல இப்படிதான் bro போவேன் இருக்கேன். ஸ்கூலுக்கு. காலைல ஸ்கூலுக்கு போவேன், சாயந்தரம் கிளம்பி வந்துருவேன். இவ்வளவுதான் என்னோட ஸ்கூல் லைஃபே. ஸோ இந்த மாதிரி இருக்கப்போ என்னோட அந்த அந்த ஹேட்டடு, இந்த பாலிடிக்ஸ் இதெல்லாம் கொஞ்சமா பேச ஆரம்பிச்சு கத்துக்க ஆரம்பிச்சதே அந்த அந்த 11th 12th அந்த பீரியட்ல தான். அதுவும் வந்து நான் வந்து 10th வரைக்குமே ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல 10th வரைக்கும் ஒரு ஸ்கூலு. அங்க வந்து நாங்க பேம்பர் பண்ணி தான் வச்சிருப்பாங்க எங்களை. எப்படின்னா சின்ன வயசுல இருந்து பார்த்தவங்க. அதுதான் நாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 10th வரைக்கும் ஒரே ஸ்கூல் படிச்சதுனால அது வந்து எங்களை அந்த ஹேட்டட்னா என்ன, இவன்ட்ட என்ன நீ சண்டை 4 ஸ்கூல் போடணும், நல்லா இவன்ட்ட படிச்சு எப்படி 4 ஸ்கூல் காட்டிட்ட, இந்த 1வது இருந்து 10வது இதெல்லாம். வரைக்கும் 4 ஸ்கூல் படிச்சிருந்தீங்கன்னா ஏற்றே இருந்திருக்காது. அதுதான் எங்களுக்கு யாருக்குமே எதுவுமே தெரியாது. எங்க கேங்கே அப்படிதான் பேசாதடா இருப்பாங்க. டேய். எங்கவே ஏற்ற எங்களுக்கு இருக்குதான்னு தெரியும். எங்களுக்கு வந்து எவ்வளவு ஹேட்டட்னா என்னன்னாக்கா, ஸ்கூல் படிக்கிறப்போ சின்ன பசங்களை போட்டு அடிக்கிறது, 9th ஸ்டாண்டர்ட் பசங்களை அடிக்கிறது, இதுதான் ஹேட்டடு. உண்மையாங்க அது ராகிங், அது இதுதாங்க எங்களுக்கு ராகிங் இல்லையா? ஹேட்டடு. ஆமா, அது எங்களுக்கு தெரியாது அந்த அந்த டைம்லாம். வெளில போனப்பதான் வந்து எல்லாத்துக்கும் டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் இருக்கு. நான் அந்த 10th முடிச்சுட்டு 11th 12th போறப்பதான் எனக்கு தெரியும், ஓ இவனுங்கெல்லாம் இந்த ஒப்பீனியன் எல்லாம் வச்சிருக்காங்களா, நம்மளோட ஒப்பீனியன் எல்லாம் சொல்லலாமா அப்படின்றது. இது வந்து எந்த லெவல்ல அஃபெக்ட் ஆச்சுன்னா, நான் ஸ்கூல் படிக்கிற ஃப்ரெண்ட் ஒருத்தவன் என் கூடவே இருப்பான் சரிங்களா, என் க்ளோஸ் ஒருத்தவன் இப்பயும் இருக்கான். அவன் கூட வந்து இன்னொரு ஃப்ரெண்ட் இருப்பான். 3 பேர்னு வச்சுக்காங்க, நாங்க 3 பேரு. ஆனா அந்த ஒருத்தவன் மிடில்ல இருக்காங்க, அவன் வந்து என் கூட அந்த ஃப்ரெண்டை சேரவே விட மாட்டான். இது வந்து நான் ரொம்ப நேரம் நோட் பண்ணிட்டே இருக்கேன், என்னடா அது இவன் நம்ம கூட சேர்ந்தா மட்டும் ஒரு மாதிரி வியர்டா ரியாக்ட் பண்றானேன்னு சொல்லிட்டு. அந்த பிரச்சனை எது வரையும் போச்சுன்னா, நீ வந்து இப்ப நான் சொல்றதுதான் கேட்கணும். இதுல கான்ஃபரன்ஸ் கால்ல பேசிக்கிட்டு இருக்கோம் நாங்க 3 பேரும். இன்னொருத்தவன் 4வது ஆளு ஒருத்தவன் பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கான். அவன் வந்து நான் சொல்றதுதான் நீ கேட்கணும், நீ அவன் கூட போக கூடாதுன்னு என்னமோ ஆள்கிட்ட பேசுற மாதிரி அவன் பேசிக்கிட்டு இருக்கான்.
எனக்கு ஒரு பல்லு புரியல. என்னடா அவன் 10th இருந்து அவன் 10th வரைக்கும் என் கூட இருந்தா, இப்பயும் கூட இருக்கா. இவனுக்கு ஏன்டா சண்டை போடுற நீன்ற மாதிரிதான் எனக்கு இருந்தது. ஆனா அவனோட பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து அவனோட ஃப்ரெண்ட்ஷிப்ன்றது அவனை விட்டு போயிடக்கூடாது. அந்த மாதிரி ஒரு இதுல என்ன பத்தி தப்பா இது பண்றது. எனக்கு அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. இப்ப வரைக்குமே இந்த ஹேட்டடு இவனை நான் கோச்சுக்கிட்டு இவன்கிட்ட பேசாம இருப்பேன். அதெல்லாம் இருக்கும் எனக்கு உள்ள. ஆனா எனக்கு எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றதே தெரியாது அந்த ஹேட்டட. சும்மா நம்மளை பொறுத்த வரைக்கும் இப்பயுமே என்ன பொறுத்த வரைக்கும் எப்படி நான் 10th 9th ஸ்டாண்டர்ட் புத்தகம் போட்டு அடிச்சிரும். இப்ப வந்து நம்ம ஒரு இதை வச்சிருக்கோம். சும்மா அப்படியே நம்ம உலகத்துல யாரு ரொம்ப நசுக்கப்படுறாங்களோ அவங்கள போட்டு அடிக்கிறது. இந்த இபிஎஸ் கேங் மாதிரி உள்ள வந்தாங்கன்னா அவங்கள போட்டு அடிக்கிறது. இந்த மாதிரி இது சிமிலரா நான் வந்துட்டு நான் 12th இருந்தேன் ப்ரோ ஸ்கூல்ல. நான் இதே மாதிரி நான் புள்ளி பண்ணப்பட்டேன் 12th வரைக்கும். காலேஜ் வந்து நான் புள்ளி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதான் அது வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கேங் வந்து அதுதான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கேங் வந்து நம்மள உடைக்கிறது தான் மெயினா இருப்பாங்க. அவனுங்க அப்படி உடைச்சாதான் நம்ம ஒரு மாதிரி இப்ப கான்பிடென்டாவே இருப்போம். இவன் தான் ஒரு ரியாலிட்டி செக் மாதிரி கொடுப்பான் நமக்கு. இவன் நம்ம அதாவது புள்ளி பண்றது வேற ஒரு விஷயம் ப்ரோ. அது வந்து ஒருத்தன் இருக்கான்னு வச்சுக்கோங்க, அவங்க கொஞ்சம் சீக்கிரான பையன் தான் வச்சுக்கோங்க. இப்ப எல்லாருமே கலாய்க்கிற மாதிரி நம்ம எல்லாருமே கொஞ்சம் ரோஸ் பண்ணி பேசுவோம் நம்ம இப்போ ஃப்ரெண்ட்ஸ் கேங் சொல்லலாம். நம்ம எல்லாரும் ஈஸியா எடுத்துக்கிட்டு ஒருத்தன் மட்டும் சென்சிட்டிவா அதை எடுத்துக்கிட்டான்னு வச்சுக்கோங்களேன். திருப்பி அவனே நீ எப்படி இதை பெருசா எடுத்துக்கலாம், நான் மறுபடியும் பண்ணுவேன், திரும்ப பெருசா எடுத்துக்க, இதோட பெருசா இதுக்கே நீ ஃபீல் ஆகுறியே, அப்ப இதோட நான் பயங்கரமா காட்டுவேன், அப்ப என்ன செய்வேன் அப்படின்னு மாதிரி ஆயிடும். சீரியஸா ப்ரோ பண்ணிட்டு இருக்கேன். அவன் எதை ஆயிடுச்சுன்னு வைங்களேன், அவன் முன்ன பின்னாடி ஆயிடுச்சுன்னு வைங்க, அதுக்கு நான் தான் ப்ரோ காரணம். எழுதி வந்து செஞ்சு இப்ப கூட ஒரு ரீசெண்டா ஒரு 4-5 மாசம் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து அந்த எடிட்டிங் விஷயம் எனக்கு நான் வந்து ரொம்ப 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 பெருசாலாம் நான் வந்து எடிட் பண்ண மாட்டேன். நம்ம பொறுத்தவரைக்கும் நம்ம இன்ஷாட்ல சும்மா எடிட் பண்ணிட்டு நான் வந்து ஒரு எடிட் பண்ணி கொண்டு காட்டுறேன். எப்படி இருக்கு நிலை இதை பாரு எப்படி இருக்கு அண்ணே, நல்லா இருக்கு, ஆனா நீ இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டிருக்கலாம் அப்படின்னு. என்ன அப்படி சொல்லலாம், ஒண்ணு நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லணும், இது வந்து இன்னும் எஃபோர்ட் போட்டிருக்கலாமே, எப்படியா சொல்ற அப்படின்னு. அண்ணா இது இல்லண்ண, இது கான்செப்டே வேறண்ண அப்படின்னு ஒரு வீடியோ சொல்றான். என்னடா அது நம்ம நல்லா இல்லைங்கிறான். இவன்ட்ட வந்து கேட்ட தப்பா போச்சு. எனக்கு வந்து ஒரு மாதிரி வந்து டக்குன்னு உடஞ்சிருச்சு எல்லாமே. என்ன இப்ப போஸ்ட் பண்ணலாமா இல்லையா? அப்ப வந்து அந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்றதுக்காக வெயிட் பண்ணிருந்தேன். அந்த ஒரு வீடியோ எடிட் பண்றேன். நான் வந்து ரொம்ப மினிமலிஸ்டிக்கா தான் எடிட் பண்ணுவேன். அந்த பாடலாம் வச்சு எல்லாம் எடிட் பண்ண மாட்டேன். என்ன பொறுத்த வரைக்கும் அந்த டிரான்சிஷன் கட்டு மியூசிக் அதுக்கு ஏத்த மாதிரி சும்மா என்னோட பேஜஸ்ல அப்படிதான் எடிட். என்ன அப்படி சொல்றாருன்னா, உங்களுக்கு எடிட்டிங் தெரியுமாண்ணா அப்படின்னாரு. என்னையா எடிட்டிங் என்னையா பண்ணுவோம், மியூசிக் ஆட் பண்ணுவோம், அப்லோட் பண்ணுவோம், அவ்வளவுதானே எடிட்டிங். அண்ணே அது கிடையாது எடிட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் ஒரு ஆப், ஏதோ ஒரு என்ன ஆப் அது ஆமா, அப்பதான் இந்த ஆளு கேப்கட்ஸே எனக்கு சொன்னாரு. நான் அப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், ஆடங்கோமா இவ்வளவு நாள் நான் என்ன எவன்கிட்டயே கேட்டுட்டு இருந்தேன், எல்லாம் மாப்பிள்ள சூப்பரா இருக்கு. அப்போ உங்களுக்கு இவ்வளவுதான் தெரியுமாடா? அக்செப்ட் பண்ணிக்கிற ஸ்டேஜ்ல இருந்தா அந்த ஹேட்டர் எல்லாம் இருக்காது. நான் ஃபர்ஸ்ட் கேட்டப்போ டக்குன்னு இதாச்சு, இவன் எனக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கான், ஆனா இவன் ஒண்ணு தெரியாம ஒண்ணும் சொல்லலன்னு சொல்லிட்டுதான் அந்த ஆள்கிட்ட கேப் கட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் 1-2 எடிட்லாம் அதுல பண்ணேன். நல்லா இருக்குன்னு சூப்பரா அதை அப்பவே முடிவு பண்ணிட்டேன். இவன் நல்லா இல்லைன்னா நல்லா இருக்குன்னு சொல்லி நல்லா இல்லைன்னு சொல்லிடுவான். ஓரளவுக்கு எதாவது டீசெண்டா பண்ணிருக்கோம். ஏன்னா எது உண்மையிலே தெரியாம போயிடும். ஆமா, உண்மையிலே நல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒப்பீனியன் உண்மையா சொல்றோம், அதை அக்செப்ட் பண்ணிக்கிறது. எனக்கு உண்மையாவே அந்த பக்கம் ரொம்ப 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 கம்மியா தான் இருக்கு. ஒருத்தவங்க வந்து நம்ம ஒப்பீனியன் அந்த பக்கம் வந்துச்சுன்னு வைங்களேன், அவன் சீரியஸாவே எப்படி சொல்றது, எவ்வளவு லேட் இருந்தாலும் பரவாயில்ல, பட் அந்த பக்கம் வந்துச்சுன்னா வந்துட்டு அந்த சைட்ல இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுறீங்க. இப்ப ஏன்னா நான் வந்து அங்க அதுல ஒரு 3 years இருந்ததுனால சொல்றேன். சும்மா நமக்குள்ளேயே ஒரு ஸ்கிரிப்ட் எழுதிட்டு நம்ம ஒருத்தவங்க போய் அந்த ஒப்பீனியன்
கேட்கிற ஒரு மனநிலையே வந்து ஒரு ரொம்ப மோசமான ஒரு மனநிலை. அவன் என்ன சொல்லிடுவான் நம்ம ஸ்கிரிப்ட ஆமா பத்தி, எப்படி அவன் எடுத்துப்பாங்க. உண்மையா அவன் உண்மையா தான் சொல்லுவான். அந்த ஸ்கிரிப்ட் நமக்கு ஒர்க் அவுட் ஆகாதுன்னு தான் சொல்லுவான். ஆனா அது நமக்கு ஒரு இன்செக்யூரிட்டி இருக்கும் உள்ள. நம்மளுக்கு மாதிரியா இருக்கும். இவன்ட்ட கேட்டா இவன் இல்ல எக்ஸாக்ட்லி அது அது வந்துட்டு ஆனா ஒண்ணு அது அது சீக்கிரம் ஆக்சுவலா உடைச்சிட்டு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, அங்கதான் நம்ம வின் பண்ணுவோம் ஆக்சுவலாவே. இல்ல எப்படின்னா அது கமான் மேல உடைக்கிறது வந்து அப்படின்னு அவ்வளவு வந்துடலாம், சுலபமான ஒன்றும் பிரச்சனை இல்ல. உடைக்கிறது வந்து பெரிய விஷயம். அது உடைக்கிறது அது வந்துட்டு அதான் அது அது நான் சொல்லலாம் நான் வந்து உடைச்சிடலாம் இப்போ. நான் இப்போ வரைக்கும் அந்த ஷார்ட் பிலிம் பண்ண முடியாதது காரணம் என்னோட அந்த கான்பிடென்ட் உடைக்காததுதான் என்னோட காரணம். நான் வந்து நான் எழுதின ஒரு 3-4 ஸ்கிரிப்ட் நான் எவன் டைப்பே காட்ட மாட்டேன். ஏன்னா அது வந்து எனக்கே இது சொல்லிடுவானுங்களோ, அது பண்ணிடும், இது இப்படி ஒரு இயக்கமே இயங்காது, ஒரு ஒரு இதே நடக்காதுன்ற மாதிரி இருக்கும். சோ அதனாலதான் நிறைய ஷார்ட் பிலிம் எல்லாம் பண்ணணும். லூகேஷ் எல்லாம் பார்த்தாக்க எனக்கு தோணும், தலைவன் ரொம்ப கான்பிடென்டா இருக்கான் போல. இல்ல இல்ல அதெல்லாம் இல்ல. இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, அதெல்லாம் எனக்கு ஆனா எனக்கு என்னன்னா, எனக்கு ஒரு பிளஸ் என்னன்னா சுத்தி இருக்க யாருமே வந்து எஸ் பீப்புள் கிடையாது. அதாவது நான் என்ன பண்ணலாம் சூப்பர் சூப்பர் நைஸ் அப்படிலாம் கிடையாது. அதை கரெக்டா வச்சுக்கணும். ஆமா, ஆனா இப்ப எனக்கு அது எனக்கு வேணும். அதுதான் என்ன ஒரு பிரச்சனைனா, நான் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுனா எனக்கு அப்படியே இப்ப அனுப்புறதுக்கு லைட்டா தயங்கும். இப்ப வசீமண்ணா சொன்ன மாதிரிதான், இவங்க அனுப்பிச்சு நல்லா இல்லன்ட்டானா முடிஞ்சுச்சு. அது இல்லாம எனக்கு என்னன்னா நல்லா இப்ப இல்ல அனுப்புனா கண்டிப்பா இத்தனை நாள் எழுதிருக்கவே உட்காந்து. அவன் அப்படியே ஐயோ முடிஞ்சுட்டு இருக்கும். ஆனா ஆப்வியஸா லைக் பாயிண்ட் சொல்றானுங்க. சோ அதுவும் இல்லாம எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான். ஆமா, லைக் இஸ் லைக் அவன் வந்து ஒரு ப்ரோ கிரிட்டிக் மாதிரி டீடைல் அனாலிசிஸ் குடுத்துருவான். எல்லாருக்கும் எங்கெங்க வொர்க் ஆயிருக்கு, எது வொர்க் ஆகல, எல்லாத்தையும் பாயிண்ட் ஆமா. பண்ணி சொல்றப்போ, எனக்கு அவன் எது வொர்க் ஆகலன்னு சொல்றப்போ நான் ஃபர்ஸ்ட் ட்ரிகர் ஆவேன். ஆப்வியஸா தெரியல. அது வந்து எப்படி சொல்றது? நம்ம கஷ்டப்பட்டு போட்டது ப்ரோ அது டக்குனு ஒருத்தர் நல்லா இல்லன்னு அது சொல்லிட்டோம்னா எல்லாத்துக்குமே லைட்டா இருக்கிறது தான் ப்ரோ. ஏன்னா ஆ அந்த அந்த லைனே வந்து நம்ம எத்தனை தடவைனா ஒரு 4வது டிராஃப்ட்ல தான் அந்த லைனே எழுதியிருப்போம். அது இது தப்பு எனக்கு இல்லாம இது தப்பாய் அடிச்சு எனக்கு அடிச்சு இதுக்கு அடிச்சு அடிச்சு. அதுதான் எனக்கு இதுக்கு ஒரு இது இருக்கு, ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. நீங்க சொல்லி முடிச்சா சொல்றாங்க. சோ அதுதான். சோ அது வந்து இப்ப நான் வசீமண்ணா சொன்ன மாரி தான். அது வந்து ஆப்வியஸா இப்ப நம்ம ஒரு ஆர்ட் ஒரு கிரியேட் பண்றோம் அப்டின்ற ஒரு பட்சத்துல, அது ஆப்வியஸா வந்து யாராவது ஒருத்தங்க நமக்கு க்ளோஸான ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணாலே ஃபர்ஸ்ட் ட்ரிகர் தான் ஆகும். ஐ மீன் என்னதான் நம்ம காலி வந்துட்டு ஆயிடும். நம்ம வந்து நல்ல ஒரு முற்போக்கு நம்ம ரேசல் அப்படின்னு சொன்னாலுமே, இப்ப என் க்ளோஸ் ஃப்ரெண்ட் என் கதை நல்லா இருந்தா எனக்கு அவன் ட்ரிகர் ஆயிரும். நீ யார்றா நல்லா இல்லன்னு சொல்றது உனக்கு அப்படின்ற என்னடா மாரி இருக்கும். தெரியும், நீ ஆ என்னடா படம் பார்ப்ப, அதனாலதான் சவுத் அதனால சாவராய் பார்த்திருக்கியாடா நான் என்ன பண்ணுவேன்னா, எப்பயுமே நான் ஸ்கிரிப்ட் எழுதிட்டேன்னா, நான் என் ஃப்ரெண்டுக்கு அனுப்பிச்சுட்டு, அவன்ட்ட என்ன சொல்லுவேன்னா, "நீ வந்து எனக்கு ஒரு 2 நாள் கழிச்சு ரிவ்யூ சொல்லு. அன்னைக்கே சொல்லிறாத." அட்டாச் ஆன ஐ மீன் அட்டாச் ஆயிருப்பேன். சோ 2 நாள் கழிச்சுனா கொஞ்சம் லைட்டா அந்த டிட்டாச்மென்ட் ஆயிரும். சோ அப்ப நீ சொன்னனா நான் வந்து ரேஷனலா யோசிச்சுருவேன். சோ பாக்குறப்ப எனக்கு வந்துட்டு ஓகே. நம்ம எல்லாம் தப்பு பண்ணியிருக்கோம் போல. நான் அன்னைக்கே ஏதாவது சொல்லிட்டான்னா அவ்வளவுதான். நான் அவன ஏறுவேன். ஏய் உனக்கு என்னடா தெரியும்? இவ்வளவு இதுக்கு நான் இந்த ஒரு காரணம் ஆமா. இருக்கு. இத நான் இந்த ஆங்கிள்ல யோசிச்சு எழுதுனேன். இதுக்கு வந்து இப்படி அப்படி இப்படின்னு புழுத்துவேன். அதுக்கெல்லாம் ஒரு முழு காரணம் இருக்குடா. அது எல்லாத்தையும் ஒழுங்கா சொல்லிட்டு படத்துல அதான் தான் உனக்கு எப்படி அதான் தெரியும்? அப்ப உடனே அவன் அந்த கேட்பான். படத்துல விஷுவலா தான் கன்வே பண்ணணும் நானு. ஆப்வியஸா ஐ திங்க் இப்போ வசீமண்ணா சொல்றப்ப நான் ஏன் ரிலேட் ஆகுதுன்னா, அந்த ஓவரால் அந்த ஆர்ட் ஃபீல்ட்ல இருக்கப்போ நீங்க ஸ்கிரிப்ட்னு கூட கிடையாது. என்ன இப்போ ஒரு வீடியோ எடிட் ஆமா, பண்றதா இருக்கட்டும், என்ன என்ன கிரியேட் பண்ணாலுமே பண்ணாலுமே அத டக்குன்னு யாராவது கிரிட்டிசைஸ் பண்ணாங்கன்னா, அது யாரா இருந்தாலும் நமக்கு அது ட்ரிகர் ஆகுறது ஒரு நேச்சுரல் ரெஸ்பான்ஸ்ன்றது தான். அதுல வந்து நம்ம கில்ட்ரி பார்க்க தேவையில்ல. அடுத்து நம்ம முற்போக்கு பேசிட்டு நம்மளே நம்ம ஃப்ரெண்ட் மேல கோவப்படுறோமே அப்படின்ற மாரி ஐ திங்க் ஆமா. அது வந்து என்னானாலும் நம்மளோட கிரியேஷன்றப்போ அத ஒருத்தன் கிரிட்டிசைஸ் பண்றப்போ அது ஒரு கோவம் வரதான் செய்யும். பட் ஆனா அதுக்கப்புறம் நீங்க அத அக்செப்ட் பண்ணிக்கணும். அதுதான் வந்து ஒரு விஷயம். நீங்க ஆமா. அதுக்கப்புறமும் வந்துட்டு இப்போ அவ்வளவு வன்மத்தோட இருந்தீங்கன்னா அது பிரச்சனை. அப்படியும் லூகேஷ் ப்ரோ, இப்போ வந்து நம்ம தான் இந்த ஸ்டேஜ்ல இருக்கோம். இப்போ வந்து ஃபியூச்சர்ல இப்ப இப்படி மாதிரி ஆக போறானுங்க. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான். இப்ப வந்து நான் கிரிட்டிசைஸ் பண்ற இடத்துல நான் இருக்கேன். என்னோட ஃப்ரெண்டு வந்து ஒரு டைரக்ஷனல் ஸ்டேஜ்ல அவன் போயிட்டு இருக்கான். அவன் என்ன ஸ்கிரிப்ட் பண்ணாலும் எனக்கு அனுப்புவான், என்கிட்ட பேசுவான். சோ இது எனக்கு நல்லா இருக்கு. நான் ஓப்பனா கிரிட்டிசைஸ் பண்ணுவேன். இப்படி இருக்குடா, இது ஆவாதுடா. அவனே என்கிட்ட வந்து ஓப்பனா சொல்லுவான். லிங்க் எல்லாம் அனுப்புவான், ஷார்ட் பிலிம் எல்லாம் எடுத்துட்டாங்க பிரைவேட்ல போட்டு எனக்கு அனுப்புவான். இந்த மாதிரியும் இருக்கு. ஆனா என்னன்னாக்கா, இப்ப நம்ம பெரிய இடத்துல இருக்காங்கல்ல, இப்ப நம்ம நம்ம வந்து பெருசா பாக்குற டைரக்டர்ஸ் எல்லாம் பெரிய இடத்துல இருக்காங்கல்ல, அவங்க யாருமே வந்து இந்த மாதிரி ஓப்பனா அந்த ஒப்பீனியன், இந்த ஷேரிங் இதெல்லாம் அவங்க சும்மா இன்டர்வியூல தான் பேசிக்கிறாங்க. அவனுங்க கூட இருக்கிறது எல்லாமே எஸ் பீப்புள்ஸ் தான். அண்ணே சூப்பர்ண்ணே, அண்ணே பக்காண்ணே. அது அவனுங்க வந்து அது அது ஒரு டூ வே மாதிரி தான். இப்ப எப்படின்னா, இப்ப நான் ஒரு டைரக்டரா இருக்கேன், நான் வந்து ஃபர்ஸ்ட் அந்த ஃப்ரீடம் தரணும் அவனுக்கு. அதாவது நான் அவனை கம்ஃபர்டபுளா இப்ப நம்ம 2 பேர் இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நம்ம 2 பேர் இருக்கோம்னா ஃபர்ஸ்ட் இப்ப எனக்கு வந்து ஒரு இது தெரியும். ஓகே நான் வந்து உங்கள்ட்ட கிரிட்டிசைஸ் பண்ணாலும் நீங்க அதை அக்செப்ட் பண்ணிப்பீங்க. நீங்க எனக்கு அந்த கம்ஃபர்டன்ஸ் தரணும். நான் எப்படி சொல்ல முடியும்? அதுவும் இல்லாம எனக்கு அசிஸ்டன்டா சேர்ந்துருக்கேன். எனக்கு அந்த வேலை முக்கியம். நான் டக்குனு அந்த வேலையை காப்பாத்த தான் நான் பார்ப்பேன். நீ என்ன பண்ணா நான் ஓகே ஆமா. அப்படின்னு. இப்ப அது வந்து அந்த டூ வே தான். அண்ட் அகைன் நீங்க சொன்னதுதான். இப்ப வரதே இது காரணமே இதுதான். அவனுக்கு குரூப்பே ஒரு மாதிரி எஸ் பீப்புள் குரூப்பா தான் இருக்கு இப்போ. இப்படி மாறிடுச்சு எல்லாம். மாறுறப்போ நம்மளும் என்ன பண்றது? 1-2 தான் அங்கங்க தப்பிச்சு அப்படி வெளில வரும். மத்தபடி ஹேட்டடை ஏத்துக்க அக்செப்ட் பண்ணிக்கலாம் யாருமே ரெடியாவும் இல்ல இப்பெல்லாம்.
அதெல்லாம் அது மேக்ஸிமம் மேபி அக்செப்ட் பண்ணிட்டு நான் வந்து திருந்துறேன் அப்படின்னு சொல்றவன் என்ன பொறுத்து மேக்ஸிமம் எல்லாமே போய் சொல்றான்னு அர்த்தம். ஏன்னா நீ ஒன்ஸ் அக்செப்ட் பண்ணிட்டு உன்னால அதை கடந்து போயிட முடியாது. வந்துட்டு அவன் பண்ணது ஒரு மொக்க படம் அப்படின்னு சொல்லிட்டானா நம்ம ஈஸியா அக்செப்ட் பண்ணிட்டு ஓகே நான் வந்து அடுத்த நல்லா பண்றேன்னு சொல்ல முடியாது. அது ஹர்ட் ஆகும். நம்ம வாய்ப்பே கிடையாது. அதுக்கான ஒரு மென்டல் ஹெல்த் அந்த ப்ரிப்பரேஷன் எல்லாமே ரொம்ப லேட் அது ஆகும். லேட்டா வேணா ஆகும். எப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மாதிரியா இருக்கும். அது அதுக்கப்புறம் அக்செப்ட் பண்ணி ரெட்ரோஸ்பெக்ட் பண்ணி யோசிச்சு எனக்கு இப்போ அதுக்கப்புறம் ஒரு வாரம் முன்னாடி கூட நடந்துச்சு ப்ரோ. அது சொல்றேன் பாருங்களேன். ஒண்ணும் இல்ல, இதான் எங்க காலேஜ்ல எலெக்ஷன் இருந்துச்சு ப்ரோ. நான் வந்து சில ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து நான் வந்து போஸ்டர் பண்ணி கொடுத்தேன். நான் கொஞ்சம் இந்த கிராஃபிக் டிசைனிங்ல எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அந்த இதெல்லாம் மேக்கிங் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்ன்றனால அந்த பசங்களுக்கு நான் பண்ணி கொடுத்தேன். ஆனா எப்படி பண்ணி கொடுத்தேன்னா கொஞ்சம் இந்த எப்படி சொல்றது, நான் இந்த டெம்ப்ளேட் வந்து யூஸ் பண்ண மாட்டேன். நீங்க எப்பயுமே வீடியோ எடிட்டிங்னாலும் சரி இதுனாலும் சரி இந்த ப்ரீசெட் டெம்ப்ளேட் எப்பயுமே யூஸ் பண்ண மாட்டேன். கொஞ்சம் இந்த ரா ஃபைல்ல இருந்து யூஸ் பண்ணி எனக்கு அதான் எப்பயுமே பழக்கம். ஸோ அந்த இதுல வந்து நான் போஸ்டர் பண்ணும்போது வந்து கொஞ்சம் கிரியேட்டிவா இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து நான் நிறைய அது போட்டேன். கொஞ்சம் எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ணி கொஞ்சம் அது பக்காவா பண்ணி தந்தேன். நல்லா இருந்துச்சு. அது நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அவங்களுமே வந்து அது நல்லா இல்லைன்னு சொல்லல. ஆனா வந்து எலெக்ஷன்னா வந்து அது ஒரு சீரியஸ் டோனா இருக்கணும். இது ஒரு மாதிரி பேக்ரவுண்ட் கட் பண்ணி இருந்து வேணாம் எனக்கு அப்படின்ட்டாங்க. நான் வந்து கடுப்பாயிட்டேன். ஏன்டா நான் அவனுக்கு கஷ்டப்பட்டு ஒரு நாள் ஃபுல்லா பண்ணி கொடுத்துட்டு இருந்தா ஏன்னா நீங்க சிம்பிளா வேணாம்னு சொல்லிட்டு கடைசியில என்ன பண்ணாங்கன்னா அது டெம்ப்ளேட் தான் பண்ணாங்க. இந்த கேன்வான்னு சொல்லிட்டு ஒரு ஆப் ஒன்று இருக்கும்ல, அதுல இருக்க டெம்ப்ளேட்ல இவங்க போட்டோ போட்டு ஓட் ஃபார் அப்படின்னு போட்டு அப்படி போட்டு அதை வந்து கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸ்கிராட்ச்ல இருந்து அடோப் இல்லஸ்ட்ரேட்டர்ல வந்து அதான் ஒருத்தர் ஸ்கிராட்ச்ல இருந்து அடோப் இல்லஸ்ட்ரேட்டர்ல கோடு போட்டு உனக்கு போட்டு தரான். நீ வந்து என்னடா அந்த போஸ்டரை அவனே வேற யார்கிட்ட போய் காட்டிருக்கானுங்க. ஓகேவா? காட்டி அவன் பார்த்தவன் அவன் தடுத்து பார்த்துட்டு அவனுக்கு பிடிக்கலையா. ஆமா சீனியர்ட்ட காமிச்சாங்க. நான் வந்து இவன்ட்ட பாய்கிட்ட ஒரு அன்னைக்கு ஒரு 10 டிக்கெட் பண்ணி இது நல்லா தரடா இருக்கு. இவங்களுக்கு என்னடா இவங்களுக்கு தான் டேஸ்ட் போயிச்சா இல்ல நான் தப்பா பண்றேன். நல்லா இருக்கு. இல்ல ப்ரோ நல்லா இருந்துச்சு. ஆனா அப்புறம் என்ன யோசிச்சேன்னா அது ஒரு மாதிரி சீரியஸ் டோன்ல இல்லையோ அப்படின்னு தோணுச்சு. மேபி அதனாலதான் அவங்க அப்படி நினைச்சிருப்பாங்களோ. இல்ல நான் ஒரு குட்டி லைஃப் டிப் தரேன். அதாவது என்னன்னா எவனுக்கு விஷயம் தெரியுமோ அவன்கிட்ட நீங்க வந்து ஃபுல் வித்தையும் காமிங்க. இந்த மாதிரி ஆளுக்கு எவனுக்கு ஒரு மட்டும் தெரியாது. தெரியாது. நீங்க அப்படியே ஒரு டெம்ப்ளேட் எடுத்து சும்மா ஒரு மணி நேரம் லைட்டா தட்டி கொடுத்தாலே சூப்பரா பண்றேன் அப்படின்னு தெரியாது. கேன்வா ஓபன் பண்ணி நீங்க அடோப் ஓபன் பண்ணதுக்கு போன்ல கேன்வா டவுன்லோட் பண்ணி மோட் ஏபிகேல உள்ள போட்டு தட்டிருந்தீங்கன்னா நிலேஷ் மை காட் அது வந்து ரஜினி ரஜினி அந்த 3D வீடியோ பார்த்துட்டு அந்த கண்ணாடியை கழட்டிட்டு மை காட் என்ன மைண்ட் ப்ளோயிங் என்ன ரொம்ப பண்ணிருக்கீங்க அந்த மாதிரி சொல்லிருப்பாங்க. ஆனா அன்னைக்கு சத்தியமா நான் காண்டாயிட்டேன் ப்ரோ. தலைவலி என்ன விடுற கிளாஸ் கூட நடந்துட்டு இருந்துச்சு. அதே வேலையோட இருந்தான். புரியுதா? அவனுக்கு ஆல்ரெடி வந்துட்டு அவன் போஸ்டிங் வந்து ரொம்ப ரொம்ப ஹெக்டிக்கான போஸ்டிங் நிலேஷ்க்கு. எனக்கு ஜாலியான போஸ்டிங் வச்சுக்கோங்க. எனக்கு இனிமேதான் அது வரும். நான் ஜாலியா இருக்கேன். அவன் அதே டைம்ல எடிட்டிங் எல்லாம் பயங்கரமா பண்ணிட்டு இருந்தான். அந்த அவன் எலெக்ஷன் நிக்கல, பட் அவங்க தான் பண்ணிட்டு இருந்தான். கடைசியில அதை யூஸே பண்ணல, நல்லா இல்லைன்னு சொல்லும் போது எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் யார்கிட்ட கேட்டு பண்ண சொன்னது ஒரு நேரம் தலைவலி வரும். அப்படியே படுத்துட்டேன். காலைல வேற வீட்டுல சண்டை வேற போட்டு வந்தோம். சரியான காண்டு. அப்படியே எழுப்பி விடுற ஒரு நேரம் கழிச்சு அப்படின்ற மாதிரி படுத்துருந்தோம் கிளாஸ்ல. போஸ்டிங்ல இருந்து ரிட்டையர் ஆறீங்களா இல்ல கண்டினியூ பண்ணுங்க? இல்ல ப்ரோ, போஸ்டிங்ன்றது அது ஒரு கிளினிக்கல் போஸ்டிங் ப்ரோ. ரிட்டையர் ஆக முடியாது ப்ரோ. அது வந்து எல்லாரும் இல்ல அவர் போஸ்டிங் எடிட்டிங் கோர்ஸ் அது சொல்லல. இவன் வந்து கிளினிக்கல் போஸ்டிங். அந்த போஸ்டிங்கா? இல்ல போஸ்டிங்னா வந்து இது மாதிரி ப்ரோ. அது ஒரு சப்ஜெக்ட்லயே நான் போய் ஆகணும் அந்த மாதிரி. அந்த போஸ்டிங் கிளினிக்கல் போஸ்டிங். அத சொல்றேன் ப்ரோ, கிளினிக்கல் போஸ்டிங் சொல்றேன். ஓகே, இது எலெக்ஷன் விஷயம் சொல்லல. அதுதான் எனக்கு அன்னைக்கு வந்து சரியான காண்டு. என்னடா ஒரு நாள் ஃபுல்லா பண்ணி கொடுத்தேன். என்னடா உனக்கு என்னடா யோசிச்சு என்னடா இது. அது வந்து இருக்கிறதா ப்ரோ. அது யாராவது இது கேட்கிற ஆர்டிஸ்டா யாராவது இருந்தா கூட வந்துட்டு அது ரிலேட் பண்ண என்ன சின்னதா ஏதாவது ஒண்ணு என்னன்னானே அந்த இடத்துல வந்து ஒரு இளையராஜா நினைச்சேன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாம் ஏற்கனவே தானே போட்டு அந்த மாதிரி அது வந்துட்டு டக்குனு எல்லாரும் காத்திருக்கிறீர்கள் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி
அது நானே ஒரு மணி நேரம் அப்படிதான் bro. நானேன்றா எடிட்டர் நானே, நானே டிரான்சிஷன் நானே. என்கிட்டே நீ வந்து சொல்றியா? உனக்கு அறிவு தன்னை இருக்கா? ஒரு அப்ப உனக்கு அறிவு இருக்கா? உனக்கு அறிவு இருக்கா? எல்லாருமே ஆமா எல்லாருமே இளையராஜா தான். அப்ப நம்ம வந்து பிரிட்டன் பண்ணிக்கிறோம். அது ஒரு மணி நேரம் சரியான மாத்திடுவோம். காமெடி. மச்சி ஹேட்டட் தூக்கிட்டு வை எவ்ரிவன் இங்கிலீஷ் இளையராஜான்னு ஒரு போடு. ஆமா. லிட்டரலி we are literally இளையராஜா. இளையராஜா அதான் இந்த ஒரு மணி நேரத்துக்கு நான் வந்து லிட்டரலி இளையராஜா தான். அதுக்கப்புறம் வந்து சரி ஓகே அது அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து எப்படி சொல்ற ஒரு சீரியஸ் டோன்ல இல்ல. நான் வந்து கொஞ்சம் இந்த எப்படி சொல்றது ஒரு கிரியேட்டிவா பண்றேன். அது எதுக்கானா கிரியேட்டிவா பண்ணணும் அந்த சைடு ஒரு கேண்டிடேட் வந்து அவங்க கிரியேட்டிவ்னஸ் காட்டும். சரி இவங்க எந்த டெப்த்துக்கு வேணாலும் போவாங்க. இவங்க வந்து ஒரு யூஸ்வல் இதுலயே வந்து போக மாட்டாங்க. அதை ரிஃப்ளெக்ட் பண்ணணுன்றதுக்காக நான் அப்படி பண்ணது. ஸோ அது இவங்களுக்கே அது நிக்கிறவங்களுக்கு இல்ல அதான் bro. இது நான் அதான் சொன்னதுதான். அது வந்து என் ஃப்ரெண்ட் கிட்ட தான் நான் கத்துக்கிட்டதுதான். அவன்லாம் எடிட்டிங் வந்து காட் மோட்ல பண்ணுவான் அவன். நிறைய என் ஸ்டோரியில ஷேர் பண்ணுவேன். அவன்லாம் பாத்தீங்கன்னா போஸ்டர் எல்லாம் பங்கமா பண்ணுவான். ஆனா அவன் காலேஜ் போஸ்டர் பண்ண அது கேவலமா இருக்கும். நான் அவன்கிட்ட கேட்பேன், டேய் இதெல்லாம் ஒரு போஸ்டர் காலேஜ் கொடுக்குறேன், அவனுக்கு இது போதும்டா இதை பார்த்துட்டே பாருங்க அனுப்புறான். அவனுக்கு இதை பார்த்துட்டு ஏய் சூப்பர் வா அப்படின்னு அவன் அனுப்புறானுங்க. டேய் நீங்க உங்களுக்கு ரசனையே இல்லையாடா அப்படின்னு இருக்கும். அப்போ அவன் சொன்னது வந்துட்டு இல்ல அவங்களுக்கு நீ என்ன பண்ணாலும் அவங்களுக்கு புரியாது. நீ சும்மா இந்த ஏன்னா அவனுக்கு இந்த மாதிரி டெம்ப்ளேட்ஸ் அவனுங்க நீ போய் புதுசா ஏதாவது காமிச்சா அவனுக்கு அது பிடிக்காது. அவனுக்கு என்னடா வித்தியாசமா அந்த போடுற எஃபர்ட்டுக்கும் அதுக்கும் இது இல்லாம போயிடும். அதே அவன் டெம்ப்ளேட் பார்த்து பழகிறதா நீ ஒரு டெம்ப்ளேட் எடுத்து போய் கொடுத்தா நல்லா இருக்கு சூப்பர் ஓகே தம்ஸ் அப் கொடுத்துட்டு வந்துருவான் அப்படின்னு அவன் சொல்லிதான் நான் எனக்கு அப்புறம் தான் அது ஒரு நல்ல ஒரு பாயிண்டா தோணும். அதனால நீங்களும் ஏதாவது பண்றத இது பண்ணுங்க. ஏன்னா எனக்கு நல்லா தெரியும் bro. அதாவது இப்போ நம்ம ஒரு படம் பண்றோம் அப்படின்னா சினிமா தெரிஞ்ச வந்து கிரிட்டிசைஸ் பண்ண கூட நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். எதுவுமே தெரியாதவங்க கிரிட்டிசைஸ் பண்றப்ப பயங்கர கட்டுப்பாங்க. ஒரு மண்ணும் தெரியாத அசிங்கப்படுத்துறியாடா அப்படின்ற மாதிரி இருக்கும். அதான் அவ்வளவு நுவான்ஸா நம்ம பண்ண அவசியம் இல்ல. அவ்வளவு லைக் எப்படி சொல்றது புரியாதவங்களுக்கு அதனால அது வந்து பயங்கரமா இம்பாக்ட் கொடுக்கும். அதான் நீங்க அப்படியே லெஸ் இம்பாக்ட் மோர் கிரெடிட்ஸ் எடுத்துக்கோங்க அவ்வளவுதான். சரி இது ஓகே இது ஓரளவுக்கு நம்ம இது பத்தி பேசலாம். பட் வந்து யார் மேலேயாவது பிரைடு கேட்டிருக்காரு உங்களுக்கு ஏதாவது விஷயம் பண்ணாலே அவனை அடிக்கணும் அப்படின்ற மாதிரி சிலர் பார்த்தாலே அடிக்கிற மாதிரி தோணும்ல. அது எனக்கு யார யார் மேல இருந்து நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து நல்லா படிப்பான் ப்ரோ. அவன் ஏதாவது ஹெல்ப் கேட்டா பண்ண மாட்டேன். எனக்கு அவன் போவோம். நிலேஷ் அண்ணன் முழுசா நடந்ததுக்கு அப்புறம் முக்காடு வேணாம். அவன் பேரே சொல்லுங்க எல்லாரும் சேர்ந்து அவன் அடிப்பான். அவன் அடிச்சதால எனக்கு தெரியும். இல்ல நடுவுல ஃபாய் கூப்பிட்டு அக்னாலேஜ் பண்ண அதுக்கு நீ அவ்வளவு ரூடா இருக்கணும்ன்ற அவசியம் இல்லடா அப்படின்னு. இல்லடா ஏண்டா எனக்கிட்ட வந்து கேக்குறேன் அவ்வளவு ஹெல்ப் அவங்களுக்கு பண்ணி கொடுத்தேன். ஏண்டா ஒரு இது கூட சொல்ல மாட்டானுங்க ஒரு ஆத்தர் கூட சொல்ல மாட்டானுங்க அப்படின்ற மாதிரி வந்து டென்ஷன் ஆயிட்டு வந்து அது வந்து என்ன அதுக்கு மேல என்ன செய்யறது. அதுக்காக நீ ரூடா இருந்தா அப்புறம் எல்லாரும் சொல்லி கொடுத்துட்டா இந்த மாதிரி எனக்கு ஒண்ணு இருக்கு ப்ரோ. ஃபர்ஸ்ட் இயர் எக்ஸாம்ல என்னாச்சு என் முன்னாடி வச்சு கேக்குறவனுக்கு சோ என் முன்னாடி உட்கார்ந்துருப்பா ப்ரோ. எப்படின்னா ரோல்மேட் ஓகேவா. இப்போ வந்துட்டு எப்படி சொல்றது சொல்லி கேட்பேன் எக்ஸாம் முன்னாடி 3 எக்ஸாம் ஒன் எம்சிக்யூஸ் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் ஓகேவா. அதை மட்டும் காட்டணும்னா அப்படி பெருசா எடுத்தாலும் காட்டுறது இல்ல. டேபிள்ல இப்படி லைட் சைட் நவத்தி வச்சா போதும் அழகா பாத்துடலாம். லைக் அந்த மாதிரி தான். சோ என்ன வந்துட்டு 6 பேப்பர்ஸ் ப்ரோ. சரி அதான் கேட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும் வச்சுக்கோங்க. இப்போ எல்லாரும் பண்றதுதான். எல்லாருமே சைடு சைடு பண்றதுதான். சோ 4 பேப்பர்ல வந்துட்டு எனக்கு காட்டவே இல்லை ஓகேவா. நான் வந்து 5ஆவது பேப்பரும் கெஞ்சினேன் காட்டவே இல்லை. 6ஆவது பேப்பரும் கெஞ்சினேன். லாஸ்ட் எக்ஸாம்டா தயவு செஞ்சு காட்டுறா அப்படின்னு சொன்னேன். இதுல ஹைலைட் என்னன்னா அவன் ஒரு வாட்டி கான்ஃபிடண்டா சொன்னான் காட்டுற மச்சி உனக்கு இல்லாத நான் காட்டுறேன் உனக்கு இல்லாத ஆன்சரா அப்படின்னு மாதிரி ஓவரா பேசணும். சரி அப்ப நிச்சயமா காட்டுவான் போல 6வது எக்ஸாம் கடைசி எக்ஸாம்னால அப்படின்னு மாதிரி இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளவுன் பேசி மாட்டி பாருங்க. அவன் சும்மா வச்சிருந்தாலும் பரவாயில்ல மூடி திருப்பி அந்த அளவுக்கு ஆப்போசிட் சைட்ல வைக்கலாம் ப்ரோ.
புரியுதா அது இல்ல உங்களுக்கு? இது கேளுங்க, இது வந்து இவன்கிட்ட இதுதான் மெயின். காட்டுறது பிரச்சனை இல்ல, யார்கிட்ட எனக்கு கூட காட்டுறதுன்றது பிரச்சனை இல்ல. இல்ல எனக்கு காட்டாத கூட பிரச்சனை இல்ல ப்ரோ, புரியுதா? அவன் எப்படி காப்பி, ஒருவேளை அவன் காப்பி அடிக்க மாட்டான் போல அப்படின்னு நீங்க நினைக்கலாம்ல, காப்பி அடிக்கிற பையன் இல்ல, மாட்டான் பயம் அப்படின்னு. பிரச்சனை அவன் எனக்கு மட்டும் தான் காட்ட மாட்டான். டோலி கதை பிரச்சனை ப்ரோ, பசங்கள்ட்ட காட்ட கேட்டா காட்டுவான் ப்ரோ, நான் டோலி இல்லல. அதே எனக்கு ரைட் சைடுல லிட்டரலி அது கெஞ்சிட்டு இருந்தான் ப்ரோ. 5வது எக்ஸாம் முடிஞ்சோடனே நான் வேணா போய் அந்த இம்ப்ளான்ட் சர்ஜரி பண்ணிட்டு எனக்கு பூப்ஸ் காட்டுறியா, நான் வேணா இம்ப்ளான்ட் போட்டு வரலாம் நினைச்சேன் ப்ரோ. என் ரைட் சைடு ப்ரோ, என் ரைட் சைடு உள்ள பொண்ணுக்கு அவன் பேப்பர் திறந்து காமிக்கிறான் ப்ரோ, மெயின் பேப்பரை. இது வந்து ஹைலைட் சொல்றேன், இதுல ஹைலைட் என்னன்னு சொல்றேன். அப்படி காட்டி மாட்டிக்கிட்டான். அப்ப எனக்கு வந்துச்சு பாருங்க சந்தோஷம். பிளைண்ட் ஹேட்டு அதான் உள்ள ஒரு ஆனந்தம், புரியல. நான் கேவலமா தான் எழுதுறேன் பேப்பரை, பட் எனக்கு காட்டவா நீ மாட்டினீங்களடா அது மாதிரி. அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு ஒரு ஃபீலிங் வரணும் இல்லை. அதான் ப்ரோ, அந்த மாதிரி சில பிளைண்ட் ஹேட்ல வந்து இது ஒண்ணு உங்களுக்கு ஏதாவது அந்த மாதிரி இருக்கும்? கண்டிப்பா எல்லாருக்கும் ஒண்ணு அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருமே இருக்கும். இல்ல எனக்கு மெயினா பிளைண்ட் ஹேட்னா எனக்கு டக்குனு ரியல் லைஃப் பர்சனலா எனக்கு சோஷியல் மீடியால நிறைய எக்கச்சக்க பேர் பிளைண்ட் ஹேட் இருக்கும். சோஷியல் மீடியா பத்தி பார்த்தாலே போட்டு பொளக்கணும், பார்த்தாலே போட்டு பொளக்கணும்லாம் தோணும். அது மாதிரி நிறைய இருக்கு. ஆமா, அந்த ஜெர்மனி டிரைவிங் லைசன்ஸ் பிளாக் ஒண்ணு இருக்கும்ல, அது போட்டு இருக்கவங்க பார்த்தா பொளக்கணும்னு தோணும். எனக்கு வந்து அந்த இது இந்த ஒண்ணு நடந்துச்சு, அதெல்லாம் மென்ஷனே பண்ணலாம். இந்த இதெல்லாம் பார்த்து நடந்துச்சு, இந்த ரசிகர்களின் ரசிகன் மணின்னு ஒருத்தன் ட்ரெண்ட் ஆனான். எனக்கு அதெல்லாம் பாக்குறப்போ என்னடா இதெல்லாம் நடக்குது தெரியலையா அவங்களுக்கு? அதான் ப்ரோ ஒருத்தன் இருப்பான், எல்லாம் காலேஜ்ல எல்லாம் கத்துறது அதெல்லாம் பாக்குறப்ப எனக்கு வந்து கடுப்புன்றத விட நான் ஃபர்ஸ்ட் அவனை பாக்குறப்ப ஒருவேளை ஏதோ பண்ணிருப்பான் போல அப்படின்னு ப்ரொஃபைல் போய் பார்த்தா, டேய் என்னடா நடக்குது இந்த உலகத்துல நடக்குது. நான் வந்து அப்படியே ஒரு எக்ஸிஸ்டன்ஷியலா கொஸ்டின் பண்றேன், என்னடா நடக்குது, இவ்வளவு ஃபேன் பேஸ் இத்தனை இதுவாடா அப்படின்றது. அது வந்து அது எனக்கு எல்லாம் பிளைண்ட் ஹேட் ஆயிலன்னு எனக்கு ஒரு கடுப்பு, அவ்வளவுதான். இதெல்லாம் இதுக்கெல்லாமடா குஷி ஆவறீங்க அப்படின்னு. மத்தபடினா எனக்கு தெரியல, இன்ஃப்ளூயன்சர் ஹேட் உங்களுக்கு எனக்கு அது நிறையவே இருக்கு. எனக்கு நிறைய இருக்கும் இந்த இவனுங்க அப்படிலாம் ஒண்ணுமே இல்ல, நம்ம நிறைய இல்ல இல்ல நம்ம எல்லாம் நிறைய ஸ்கில்ஸ் வச்சிருப்போம் ப்ரோ. நீங்க ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க, லிட்டரலி டூ நதிங் அண்ட் கெட்டிங் பாப்புலர். என்னடா எனக்கு வந்து இருக்கிறது ஓகேவா, அதுவும் இருக்கு, நம்ம எல்லாத்தையும் இருக்கும். ஓகேவா, அதுவும் ஒரு வகையான ஏற்றது தானே. இல்ல ஆனா சோசியல் மீடியால ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஹேட்டட் எப்ப வரும்னா, எவனாவது வந்து படத்தை இந்த ஷார்ட் பிலிம் பண்ணணும்னு மீமா போடுறவன பார்த்தா டென்ஷன் ஆகும். இந்த மாதிரி வந்துட்டு ஷார்ட் பிலிம் பண்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா அப்படிலாம் மீம் போட்டிருப்பான். சரி மாட்டான் அவரு பின்னாடி வந்து இந்த பிஜிஎம் ப்ரோ, அந்த பேர் என்ன, எதிர்நீச்சல், அந்த எதிர்நீச்சல்லாம் கிடையாது, கிடையாது. ஜெர்சி பிஜிஎம் எனக்கு அனிருத் மேலே வன்மத்தை கொண்டு வந்தாடி. ஏன்டா அனிருத் தெரியாம போட்டு படுத்துறானுங்க. அது அப்படி இல்லைன்னா இந்த இது இந்த தியேட்டர் போய் வந்துட்டு ஷார்ட் ஃபிலிம் எடுத்துட்டேன் போடுறான் ப்ரோ, அதெல்லாம் எப்படி இருக்கு? அதெல்லாம் எனக்கு அவன் 10 வயசு பையன் 2 லட்சத்துல எடுக்கிறான்னா அவங்க அம்மா அப்பா அவ்வளவு காசு கொடுத்துருக்காங்க. அப்ப இல்ல அது வேற ஒரு விஷயம். நான் வந்துட்டு அதுக்கு எனக்கு தனி ஒரு வன்மம் கிடையாது. ஆனா எனக்கு அது ஒரு பிலாசபி மாதிரி எல்லாமே டக்குன்னு கிடைச்சிடக்கூடாது அப்படின்றது நான் கொஞ்சம் தெளிவா இருப்பேன். பட் ஆனா எனக்கு இப்ப என்னன்னா, இப்போ ஒண்ணும் பண்ணிருக்க மாட்டான், போயிட்டு பயோல பார்த்தா ஷார்ட் பிலிம் டைரக்டர்னே போடுவான். அந்த இதே இருக்குமே, அந்த ஒரு என்ன சொல்ல ப்ரொஃபஷனே வந்து ஆட் பண்ணலாம்ல அந்த இன்ஸ்டாகிராம்ல. சோ அதுல போய் நமக்கு நம்மதுல ஒருத்தர் இருக்கானே எடிட்டர்னு போட்டுருக்காங்க. லைட் மோஷன் வந்து டெம்ப்ளேட்லாம் இருக்கும் ப்ரோ, அந்த டெம்ப்ளேட்ல வீடியோ போட்டுட்டு எனக்கு அதெல்லாம் பார்த்தா அப்படி இல்ல அவன் ஒரு எடிட் ஒண்ணு பண்ணிட்டு, வீடியோ எடிட் ஒண்ணு பண்ணிட்டு என்கிட்ட காட்டுறேன்னு சொல்லிருக்காங்க ப்ரோ. அதுல வந்து என்னன்னா அவனோட போட்டோ தான் ப்ரோ, அது வந்து நல்லா டிரான்சிஷன்லாம் கூலா இருக்கும் ப்ரோ. ஏன்னா அது ஆல்ரெடி ஒரு டெம்ப்ளேட் தான். இன்ஸ்டால இந்த எஃபெக்ட்ஸ் எடிட்லாம் பண்ணுவாங்கல்ல,
அந்த மாதிரி எடிட் தான் அது. ஒண்ணும் இல்ல, நான் ஒரு எடிட் பண்ணிருக்கேன்டா அப்படின்னு. என்னடா அப்படின்னு கேட்டா, ஒண்ணும் இல்ல, இவனோட போட்டோ கொலாஜ் மாதிரி அடுத்து வருது, இவனோட பேர் வந்து அப்படியே சுத்தி சுத்தி அந்த இடத்துல வருது bro. பேர் மட்டும் bounce ஆயிட்டே இவன் இதுல என்னடா இருக்கு. பண்ணிட்டான். அது இப்ப நம்ம Windows எடிட்டர் வந்து screen saver மாதிரி bounce ஆயிட்டு இருக்கு. இல்ல, நம்ம அதுல வந்து ஒரு ஸ்டோரி டெல்லிங் இருக்கணும், எடிட்டிங்குள்ளே ஒரு ஸ்டோரி டெல்லிங் இருக்கணும், இது வந்து ஃபர்ஸ்ட் இருக்கணும், லாஸ்ட் இருக்கணும், அந்த மாதிரி ஒண்ணு யோசிப்போம்ல, அந்த மாதிரிலாம் கிடையாது. அதான் அதெல்லாம் இல்லண்ணே. அதான் 4 ஃபுட்டேஜ போட்டு சேர்த்துட்டான், பேரை சுத்த விட்டுட்டான். அப்ப எடிட்டர் தான் அவரு. என்னடா அப்படி கூட இல்ல நாங்க bro. வந்து அப்படி என்ன கூட பண்ணி இல்ல, வச்சிருக்கேன் டெம்ப்ளேட்ல எடிட் பண்றான். டெம்ப்ளேட்ல பிக்சர் போட்டு எடிட்ல அந்த டெக்ஸ்ட் ஃபாண்ட் போட்டு மாத்திடுறான். புரியுதா உங்களுக்கு? சோ டெம்ப்ளேட் தான் வேலை அந்த செய்யுது. ஸ்டோரி போட்டு அவன் பேர் தானே போட்டிருக்கான். எங்களெல்லாம் டேக் பண்ணி வைப்பான் bro ஆரம்பத்துல. எங்களை டேக் பண்ணி ஆரம்பத்துல ப்ரோ, எங்களை டேக் பண்ணி நாங்க ஒரு கட்டாயம் தள்ளிடுவோம். ஓகேவா? நானே நல்ல இமேஜ் மெயின்டைன் பண்ணலாம் பார்ப்பேன். அப்ப வந்துட்டு இவன் டேக் பண்ணி ரீபோஸ்ட் பண்ணடா அப்படிமா. எனக்கு ஐயோ இப்போ காலேஜ் ஆரம்பத்துல கூண் மாதிரி இருப்போம் ஸ்டார்டிங்ல. அப்ப உட்காந்து எடிட் எல்லாம் போட்டு என்ன நினைப்பானுங்க. நீங்க வளர்ந்து வரும் இளைஞர்களை சப்போர்ட் பண்ணணும்னு அவர் நினைச்சிருக்காரு. அதுதான் இப்போ அவனுங்க அடுத்து இந்த இன்னொரு ஒரு வேலை பார்ப்பானுங்க. இந்த தியேட்டர் படம் முடிஞ்சா வீட்டுக்கு போகலாம்னா படம் முடிஞ்சு ஸ்கிரீன் முன்னாடி இவனுங்க அதாவது அந்த ரிட்டன் ஸ்கிரீன் வெறும் பிளாங்க் ஸ்கிரீன் முன்னாடி போட்டோ எடுத்துட்டு அதுல இவனுங்க எடிட் பண்ணி ரிட்டன் டைரக்ட் போய் இவங்க பேரை போட்டு அத போட்டு நான் எனக்கு அப்பப்போ வரும். நான் வந்து அனுப்புறேன். என்ன பண்ணுவானுங்க, படம் முடிஞ்சோடனே ஃபுல்லா பிளாங்க் ஸ்கிரீனா இருக்குமா, எல்லாம் கிளம்பி ஏஞ்சி போயிடுவானுங்க. என்ன பண்ணுவானுங்க, அப்படியே ஸ்கிரீன் முன்னாடியே இப்ப எவன் நிக்கிறானோ அப்படியே பேக் போஸ்ட் கொடுப்பான். அப்படியே ஒரு போட்டோ எடுத்துட்டு அந்த ஸ்கிரீன்ல வந்துட்டு இவனுங்களே அப்படியே டைப் பண்றானுங்க. டைரக்டர் ஃபாண்ட் கேவலமா போட்டு அதே மாதிரி ஒண்ணு போட்டுட்டு அவனே வந்துட்டு அதான் போடுறது இந்த இது எதிர்நீச்சல் இல்ல ஜெர்சி பிஜாம் அது மாதிரி எல்லாம் போட்டுட்டு ஒன் டே மை ட்ரீம் போடுவான். நான் இவங்களை போடுற தப்புன்னு சொல்ல மாட்டேன். நான் எது தப்புன்னு சொல்லலாம், இவன் ப்ரொஃபைலுக்குள்ள போய் பார்த்தா ஒண்ணுமே பண்ணிருக்க மாட்டான். அதுதான் பிரச்சனை. வெறும் மீம் மட்டும் தான் போட்டுக்கிட்டு இருப்பான். அது இல்ல ப்ரோ, போடுறது ஒரு கெத்து, புரியுதா? அவன் வந்து பண்ண மாட்டான். ஐயோ, எனக்கு ஒரு மாதிரி ஒரு ஸ்ட்ரேஞ்சான ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு இடையில. அதுல வந்து நான் அந்த பிளைண்ட் ஹெட்ன்றது வந்து நான் அடிச்சுட்டான். என்னன்னா, ஆவேசம் வந்து அந்த டீசர் ரிலீஸ் ஆனே ஒரு மாதிரி நமக்கு இதாயிடுச்சுல, ஒரு மாதிரி. ஏன்னா ரோமாஞ்சம் டைரக்டர் ரொம்ப நாள் நான் போட்டுக்கிட்டு இருந்த போஸ்ட் திடீர்னு இந்த ஹிப்ஸ்டர்னு ஒருத்தவன் இருப்பான். நம்ம இந்த டீசர்ட்ல கீழே போய் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆவேசம் ஹிப்ஸ்டர்னு போட்டு ஃபயர் விட்டுக்கிட்டு இருப்பாங்க. யாரா அந்த ஹிப்ஸ்டரு, யாரா இன்ஸ்டால உள்ள போய் ஃபாலோவிங்ல பாக்குற, என்ன ஃபாலோ பண்ணிருப்பான். என்ன ஃபாலோ பண்ணிருக்க, ஸ்கிரீன்ஷாட் எடுத்து குரூப்ல எல்லாம் போட்டேன். இல்ல ஸ்கிரீன்ஷாட் எடுத்து குரூப்ல எல்லாம் போட்டேன். டே இங்க பாருடா, ஆவேசம் நடிச்சிருக்க வேண்டாம், ஃபாலோ பண்ணிருக்காண்டான்னு நான் வந்து ரீஃபாலோ பண்ணேன். இந்த பாத்துட்டு அன்ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டான். சரியா எனக்கு தெரியல ப்ரோ. அவன் யார் எனக்கு ப்ரோ, வெறி ஆயிடுச்சு ப்ரோ எனக்கு. டேய் நீ எதுக்குடா என்ன ஃபாலோ பண்ண, இப்ப நான் அவனை ஃபாலோ பண்ணதே நான் அன்ஃபாலோ பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பேசாம நான் அப்படியே யோசிச்சேன். பேசாம இவனை ஃபாலோ பண்ணாமே இருந்திருக்கலாமோ, காட்டாமே இருந்திருக்கோம். நான் ஃபாலோ பண்ணனோட உள்ள போய் பாத்துட்டு இவன் யாரு மெசேஜ் பண்ணி பாக்க ஏன் ப்ரோ சரியான டென்ஷன். நான் அந்த படத்தை கூட அவனால நிம்மதியா பார்க்க முடியல ப்ரோ. அவன் மூஞ்சி அவன் சீனை காட்டினாலே டேய் எதுக்குடா இங்க ஃபாலோ பண்ணிட்டு அன்ஃபாலோ பண்ணேன் பசங்க வேற சொல்லிட்டேன். நம்ம இது இன்னும் இந்த பிளைண்ட் ஹெட் இதெல்லாம் சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ்க்குள்ளே வந்துரும்னு வச்சுக்கோங்க. ஒரு பாப்புலாரிட்டி வந்துச்சுன்னா சேஞ்ச் ஆகிறவங்கள வந்து எனக்கு பிடிக்காது. அதே மாதிரி ஒரு நியாயமா சேஞ்ச் ஆகுது, ஓகே, கண்டிப்பா சேஞ்ச் இருக்கும் தான், அது இல்லன்னு சொல்லல. அது வந்துட்டு அப்படி எரிச்சலா தான் இருக்கும். அது அதான் அப்ப அது இப்ப நிலேஷ் ப்ரோ சொன்ன மாதிரி தான். ஒன்ஸ் நீ பெரிய ஆள் ஆனதுக்கு அப்புறம் நீ வந்து மத்தவங்களும் மதிக்காம இருக்கிறது, அது எல்லாமே நம்மள மதிப்பாங்க. அதுவும் நமக்கு கஷ்டமா இருக்கும். எப்படின்னா ஆணுங்க தானே மதிக்கிறீங்க, ஆணுங்க தானே மதிக்கிறீங்க, அப்போ எங்களுக்கு ட்ரூவா மதிக்கல. 1000 ஒரு ரன் எடுத்துரு, ஏன்டா நீங்க எல்லாம் பாக்கல அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி இது ஒரு நியாயமான அப்படிதானே சொல்லுங்க. 1000 ஒரு ரன் எடுத்து ஏன்டா பாக்கல, இது என்ன நியாயமா புரியல. அந்த இல்ல அப்பெல்லாம் நமக்கு என்னன்னே தெரியாது. அதெல்லாம் வந்து 1000 அது நிறைய இருக்கு. ஓகே ப்ரோ, ஆனா
சொல்றதுக்கு அப்படி ஏதோ ஆஸ்கர் மூவி கிடையாது அது. ஆமா ஓகே இல்ல அப்ப ஆஹ் அப்ப செலிப்ரேட் எல்லாமே பண்ணிருக்கலாம், இதுதாங்க. இல்ல அட்லீஸ்ட் ட்ராஃபி ஆயிருக்கலாம், அவ்வளவுதான். அது அது சம்திங் ஏதோ ப்ரொடியூசரோட இஷ்யூ. எல்லாத்துலயும் ஏதோ ஒரு இஷ்யூ இருக்குங்க. ப்ரொடியூசர் தான் அந்த ப்ரொடியூசர் வந்து சொல்ல போனா செல்வா பிளான் பண்ணது பெரிய பட்ஜெட்ல. நீங்க எப்படி பாத்தீங்கன்னா அப்பதான் வந்து கிறிஷுமே ஓடி இருக்கும். கிறிஷு மாதிரி படம் எல்லாம் பயங்கர ஹிட் அந்த சூப்பர் ஹீரோ கான்செப்ட்ல எல்லாம். தசாவதாரம் ஹிட் ஆயிருக்கும். ஏன் 1001 ஹிட் ஆகலன்னாக்கா அதை ஒழுங்காவே எக்ஸிக்யூட் பண்ணிருக்க மாட்டாங்க. எங்கேயோ ஒரு இதுல லேக்கா இருந்திருக்கும். பட் எனக்கு இப்போ ரீசெண்டா பார்த்த டியூன் வந்து 1001 நிறைய ரீபாலிச்சு போறாங்க, ஞாபகப்படுத்தி வச்சுருவாங்க. கிட்டத்தட்ட அந்த ப்ராபசி கான்செப்ட் தான் எடுத்திருந்தாங்க. அந்த கான்செப்ட் டியூன்ல எடுத்திருந்தாங்க. அதான் அதுதான் எக்ஸிகியூஷன் இப்ப வசிம் கூட சொன்ன எக்ஸிகியூஷன்ல தான் கோட்டை விட்டாருன்றது. இப்போ நீங்க எனக்கு வந்துட்டு எனக்கு எப்பயுமே எனக்கு எப்படி இருக்குன்னா, நான் ஃபுல்லா 1001 பார்த்தது இல்ல. பட் நான் பார்த்த வரைக்கும் எனக்கு எப்படி இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு மாதிரி இருக்கும், செகண்ட் ஹாஃப் டோட்டலா வேற மாதிரி இருக்கும். அதாவது அந்த அந்த ஒரு ஒரு கனெக்ஷன் வந்து எனக்கு பெருசா எனக்கு வந்து பெருசா ஃபீல் ஆகல. நான் பார்த்த வரைக்கும் நான் சொல்றது. அண்ட் அது அது வந்து ப்ரோ ரொம்ப ஃபர்ஸ்ட் அப்படியே ஒரு மேசிவா உள்ள போயிருப்பாங்க. அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் நீங்க சொல்ற மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பயங்கர பெருசா ஹியூஜா இருக்கும். செகண்ட் ஹாஃப் வந்து அந்த பட்ஜெட் எல்லாமே ஸ்கிரீன்லயே காட்டியிருப்பாங்க. ஸ்கிரீன்லயே காட்டியிருப்பாங்க. கட்டத்தை விட்டு எங்கெங்கயோ போறீங்கடா. எனிவே சினிமா ஆவேசம் பேச கொய்யால ஆரம்பிக்கும் போதே தெரியுதா. ஏதோ உழப்பாரம் நீங்க நிறைய சொல்லணும்னு சொன்னீங்கல்ல, நீங்க சொல்லுங்க. அவரு மறந்துட்டேன், அவரோட லைன்ல இருக்குது. நானே வந்து சொல்லிட்டேன் நான் இருக்கேன்னு. மறந்துட்டீங்கடா. அப்புறம் எண்டிங் பஞ்ச முடியும். ஆமா என்னது ஹேட் ரேட்டா? அதான் ஆக்சுவலா நீங்க சொன்ன ஹேட் ரேட் எல்லாம் ஒண்ணுமே இல்லடா. ஒரு ஒர்க் ஸ்பேஸ்க்குள்ள வந்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு இப்ப வந்து மோடிக்கும் ராகுலுக்கும் எவ்வளவு பெரிய ஹேட்டட் இருக்கோ அதை விட பெரிய ஹேட்டட் சொல்ல போறோம். சொல்றான் மாப்ள, நாங்க சொன்னதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. நீ என்ன ஹேட்டட் ஒண்ணுமே இல்ல டேய், சின்ன பிக்காலி பசங்க டேய், எங்க சொல்லலாம் மேட்டரா அதே மாதிரி உன்னை தெரியாம உன்னதான் அப்படி அப்படி சொல்லடா. பிளைண்ட் ஹேட்டட் சொல்லடா. நீங்க சொன்ன ஹேட் ரேட் எல்லாம் ஒரு ஒரு ஹேட் ரேட்டு உண்மையா சொல்றேன். ஒரு சீரியஸா ஒர்க் ஸ்பேஸ் இல்லைன்னு வந்தீங்கன்னா ஒரு ஹேட் ரேட்டே கிடையாது. இது வந்து உன்னோட இது நீ இப்ப சொன்னது எல்லாமே ஸ்கூல் பாய்ஸ் ஹேட் ரேட் மாதிரி தான் இருந்துச்சு. மேக்ஸிமம் ஆஃப் நம்பர்ஸ் ஆஃப் இது சரியா விட்டுக்காட்டுல அதெல்லாம் அதெல்லாம் விடு. இப்போ நான் ஒர்க் ஸ்பேஸ்ல நடக்கிற ஒரு பாலிடிக்ஸை சொல்றேன். இங்க ஹேட் ரேட் வந்து பாலிடிக்ஸா வரும். அடுத்த கட்டம் அதான் உங்களோட ஹேட் ரேட்ஸ். இப்ப நீங்க சொல்றீங்கல்ல ஹேட் ரேட்ஸ் அது இதுன்னு, அந்த அடுத்து அதோட பிளைண்டா நீங்க இப்போ நீங்க உங்ககிட்ட இருக்கிற ஹேட் ரேட் என்ன ஆகும்? அதாவது நம்ம உங்க சர்க்கிள்ல இப்ப நீங்க சொன்ன மாதிரி இருக்குன்னா மிஞ்சி போனா அவங்ககிட்ட பேச மாட்டான், அவன் போயிடுவான். அவ்வளவுதான். தவிர உன் லைஃப்ல உனக்கு அவன் ஹேட் ரேட்னால ஒரு மண்ணுமே வரைக்க போறது. அவன் இருக்கான், அவன் இருந்தானா இருக்க போனான், இருந்தானா நம்ம கூட இருக்க 10 பேர்ல ஒருத்தன், இல்லைன்னா இல்லாத ஒரு 9 பேரு அப்படின்னு இருக்கும். ஆனா இது ஒரு இதோட அடுத்த வெர்ஷன் எப்படி இருக்குன்னா, நீ ஒரு வேலைக்கு போவ, அங்க வந்து ஒரு சர்க்கிள் இருக்கும். அவங்க வந்து ஒரு மாதிரி ஒரு சர்க்கிளை ஃபார்ம் பண்ணி வச்சிருப்பாங்க. அங்க வந்து இப்ப இந்த ஃபேக்ட் சொன்ன மாதிரியோ இல்லை நிலை சொன்ன மாதிரியோ நம்ம ஒரு தனியா நிக்கிறோம்னு வச்சுக்கவே, இல்ல நம்ம ஒப்பீனியன் நானும் அப்படிதான். லிட்டரலி ஒரு விஷயம் வந்து நமக்கு என்ன தோணுதோ அது சட்டுன்னு பேசிடுவோம் சரியா. பேசினா இதே மாதிரி சைக்கிள் தான் அங்கேயும் வரும். அதாவது இப்போ உன் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னோம்ல, நம்ம எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்ககிட்ட பேசவே வைப்பாரு. அதே மாதிரி தான் அவங்களும் நம்ம கிட்ட ஒப்பீனியனே கேட்க மாட்டாங்க. கேட்டாலும் இவன் எப்படியும் சொல்ல போறது எப்படியோ விதவாதமா சொல்ல போறாங்கிற மாதிரி இருக்கும். ஆனா இதுக்கூட இங்கதான் இங்க வித்தியாசம் வரும். இப்போ நீ ஒரு ஒர்க்கிங் ஸ்பேஸ் இல்லாம வேற எங்கேயாச்சும் நடக்குதுன்னு வச்சுக்கோ ஃப்ரெண்ட்ஷிப்ல, அது அவ்வளவுதான். அது ஒரு 10 நிமிஷம் ஐயா அவங்க கூட பேசினதே வேஸ்டா அப்படின்ற மாதிரி சரி கேட்போன்னு கேட்டுட்டு முடிச்சிருவானுங்க. ஆனா இது ஒர்க் ஸ்பேஸ்ல நடக்கும் போது அவன் அவ்வளவு ஹெட் வெயிட்டா இருக்கான் இல்ல அப்படி இப்படின்னு உன்னோட கேரக்டர் உன் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே அஃபெக்ட் பண்ணும். இந்த ஹேட் ரேட் இருக்கு இல்லையா, பிளைண்ட் ஹேட் ரேட்னா நீங்க சொன்னீங்க அந்த மாதிரி பிளைண்ட் ஹேட் ரேட் இருக்கிற ஒருத்தன் உனக்கு மேல இருந்தான்னு வச்சுக்கோ, நீ முடிஞ்சேன்னு அர்த்தம். புரியுதா? இதோட பெரிய விஷயமே அதான். ஒரு சரி அப்ப அந்த மாதிரி உங்களுக்கு இல்ல உங்களுக்கு அன்னுவங்க அப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. ஏதோ நீங்க பண்ணது வந்து எல்லாருக்குமே அந்த என்விரான்மெண்ட்ல இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்காம இருந்துச்சுன்னா அப்ப வந்து அதை மேனேஜ் பண்ணது எப்படி பண்ணுவீங்க?
மேனேஜ் அதான் அந்த மேனேஜ் பண்றதுக்கு வந்து நீங்க என்ன பண்ணணும்னா ஒரு விஷயம் என்னன்னா அந்த அந்த சிச்சுவேஷன்ல நீ எதுவுமே பேசக்கூடாது. ஒரு கையளவு நாக்கு பூச்சி எடுத்துக்கிட்டு இல்ல அப்படிலாம் இல்ல, அப்படி நீ போட்டீங்கன்னா இல்ல இல்ல டேய் அப்படி இல்லடா நீ அந்த அந்த நீங்க சொல்ல வந்தது அந்த மாதிரி இருந்துச்சு, அதனால சொல்றேன் நான். இல்ல இல்ல அந்த நிமிஷத்துல வந்து இப்போ உனக்கு இப்போ ஒரு ஆபீஸ் ஒரு 15 பேர் உன்னோட ஒரே ரூம்ல ஒரு 15 பேர் உன்னோட உட்காந்துருக்கானுங்க சரியா, சேர் போட்டு அந்த ஆபீஸ்ல இருக்க. அதுல ஒருத்தன் 2 பேர் எவனோ வந்துட்டு அவன் என்ன ஆபீஸ்ல பூகம்பமே இருந்தாலும் அவன் எதுவுமே சொல்ல மாட்டான், அவன் பாட்டுக்கு உட்காந்துருப்பான் வருவான். அவன் 2 பேர் விட்டுரு, மீது எல்லாமே உனக்கு ஆப்போசிட்டா இருக்காங்கன்னா அந்த நேரத்துல வந்து நீ சைலண்டா இருந்துரு, டெஃப் அண்ட் டம்ப் மாதிரி இருந்துரு. அங்க ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி இருந்தீங்கன்னா அங்க வந்து உனக்கு புரியுதா, அங்க ஒரு ஆப்ஜெக்ட் நீ ஒண்ணுமே ரியாக்ட் பண்ண நீ ஒண்ணுமே இல்ல ரியாக்டே பண்ணிக்காது, அவ்வளவுதான். நீ அப்படியே ஐடல் மாதிரி அங்க ஒரு கல்லு மாதிரி இருந்துக்கோ. அதுதான் ஒரே வழி. நீ இப்போ நீங்க சொல்றதெல்லாம் என்னன்னா இப்போ நீங்க சொல்றதெல்லாம் அது சின்ன சின்ன விஷயம் எல்லாம் உங்களால பாஸ் ஆன் பண்ண முடியும். நீ ஒரு ரியாக்ட் பண்ணியோ இன்னும் ஏதோ ஒரு இதை வந்து நீ பாஸ் ஆன் பண்ண முடியும். எங்களுக்கு அதனால எங்களோட ரொட்டீன் எதுவுமே பாதிக்காது. ரொட்டீன் எதுவுமே பாதிக்காது. இங்க நீ ரியாக்ட் பண்றதுனால உன்னோட ஃபியூச்சரே ஒரு சில இடத்துல, அதாவது இப்போ பேட் ஒபினியன்ஸ் வரும், அவ்வளவுதான். பேட் ஒபினியன்ஸ் வரும் பீப்புள் முன்னாடி, அவ்வளவுதான். அதை தாண்டி எனக்கு இல்ல பேட் ஒபினியன்ஸ் வரும், அது வேற விஷயம். அது நீ வந்து எந்த மாதிரி ஃபீல்ட்ல இருக்குங்கிறத பொறுத்து. இப்போ வந்து ஒரு ஐடி செக்டர்ல இருக்குன்னு வச்சுக்கவே, ஒரு 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 ஐடி செக்டர்ல இருக்கவங்க அவங்க வேற மாதிரி, அவங்க ஒர்க் ப்ரெஷரு நிறைய இருக்கும், அது வேற விஷயம். அங்க வந்து உனக்கு ஒரு பேட் இம்ப்ரெஷன் ஆயிடுச்சு, ஒரு கம்பெனில உனக்கு ஒரு பிளாக் மார்க் கொடுத்துட்டான்னு வச்சுக்கோ, அது நீ வந்து உனக்கு புரியுதா. இப்போ நீ சொல்ற அவன் என்ன ஒரு பேட் இம்ப்ரெஷன் ஆகும் அப்படின்னு, அந்த பேட் இம்ப்ரெஷன் வந்து அப்படியே செயின் லிங்க் மாதிரி போயிட்டே இருக்கும், எத்தனை வருஷத்துக்கு போகும்னு யாருக்குமே தெரியாது. இந்த பிளைண்ட் ஹேட்ரேட்டுங்கிறது வந்து இந்த ஹேட்ரேட் டாபிக் எல்லாம் ஓகே, இது ஃபன்னா இருக்கிற வரைக்கும், ஒரு காலேஜ் டைம் வரைக்கும் ஒரு ஃபன்னா இருக்கும், ஃப்ரெண்ட்ஸ்குள்ள ஃபன்னா இருக்கும். இது ஒர்க் ஸ்பேஸ்ல வரும்போது தான் ஒரு பெரிய பாலிடிக்ஸாவே மாறும். இப்போ பிளைண்ட் ஹேட்ஸ் இருக்கு, இப்போ நம்மளும் இன்னொருத்த மேல பண்ண முடியாது, நம்மளும் இன்னொருத்த மேல பண்ணாலும் தப்பு தான், நம்ம மேல இன்னொருத்த பண்ணாலும் தப்பு தான், ஓகேவா. அதுதான். ஆனா இந்த பிளைண்ட் ஹேட்ரோட ஒரு முழு ரூபமே அங்க அந்த ஒர்க் செக்டாரோ ஒர்க்கிங் செக்டாரோ ஒரு கம்பெனி சைடோ இல்ல உன் கம்பெனி நீ ஓனா நடத்தி இன்னொரு கம்பெனியில இருக்கணும், இல்ல உன் கம்பெனியில உனக்கீழ இருக்கணும் நடக்கிறது பேர் தான் ஹேட்ரேட். உங்களுக்கு புரியுதா. இப்போ உனக்கு ஒன்றும் இல்லை, இப்போ உனக்கு ஒருத்தன் ஃப்ரெண்டு இருப்பான், அவன் மேலே ஏதாச்சும் இதாக இருக்கும், ஹேட்ரேட் இருக்கும், அதை அவன் நடந்துட்டு போகணும், அவன் இக்னோர் பண்ணினா இந்த காலேஜோ ஸ்கூலோ முடிஞ்சதுக்கப்புறம் அவன் யாரோ நீ யாரோ. ஆனால் ஒரு ஒர்க் ஸ்பேஸில் வந்து ஒரே ஒரு இம்ப்ரெஷன், ஒரு நாள் சும்மா ஒரு சீனியரை போய் சும்மா நீ போய் கலாய்ச்சிக்கேன்னு வச்சுக்கவே, என் ஆஃபீஸில் அப்படி கிடையாது. ஆனால் ஒரு இதில் நிறைய கேள்விப்பட்ட ஒரு சீனியர் இருக்கா, இப்போ நம்ம இருக்கோம் ஆபீஸ்ல அப்படி கிடையாதுன்னாக்கா இப்ப பாட்காஸ்ட் கேட்டு ஒண்ணா இல்ல என் ஆபீஸ் இல்லடா, என்னோட வந்து ரொம்ப தங்கமானவனுக்கு தெரியுமான்ற மாதிரி எல்லாத்தையும் அப்படி இல்லடா. டேய் அவங்க இல்லடா, அவங்க கேட்டாலும் ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க. அதாவது நான் வந்து சிவில் ட்ராமா, இப்போ எனக்கு ஆபீஸ் ஸ்ட்ரக்சரே எங்களோடதுல கிடையாது. எங்க கம்பெனி கொஞ்சம் பெரிய கம்பெனிங்கிறனால அந்த ஒரு ஆபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கு, அவ்வளவுதானே தவிர்த்து எங்க ஃபீல்டுக்கே ஆபீஸ் கிடையாது. நீ வந்து சில விஷயத்துல சில இடத்துல நம்ம வந்து இப்போ ஒரு ஒர்க்குக்கு எல்லாம் போயிட்டோம், இல்ல ஜால்ரா போட்டு ஆகணுங்கிற ஸ்டேஷன்ல ஜால்ரா போட்டாதான் வேலையே நடக்கும். அங்க ஒரு சில விஷயத்துல நீதான் ஆகணும். இல்ல அதுவும் இல்லாம இது ஒண்ணு சொல்லணும், இப்ப நான் சொல்றதுனால நீ ஜால்ராக்கு இது போடணும்னு நினைக்காத. நான் இத்தனை வருஷம் 3 வருஷம் ஆச்சு, 4வது வருஷம் அடுத்த ஒரு மாசம். அப்படி இல்லடா, அப்படி சொல்லல. நம்ம அவ்வளவு ஈஸியா அந்த ஜால்ரான்ற விஷயத்த வந்து நம்ம அடாப்ட் பண்ணிக்க மாட்டோம். ஆனா நம்ம கூட இருக்கிறவங்க நம்மள்ட்டே பேசிப்பான், அங்கேயே போய் பத்த வச்சுப்பான். இது ஒண்ணும் இல்ல, இது மாதிரிலாம் நடக்கும் தான். இது வந்து வேற லெவல்ல ஹேட்ரேட் தான். இது ஒரு மாதிரி எப்படி இருக்கும்னா ஹேட்ரேட் கிடையாது, அது ஹேட்ரேட் உருவாக ஒரு காரணமா இருக்கும். இப்போ உனக்கு ஒரு ஹையர் சுப்பீரியர் ஒருத்தர் இருப்பான் சரியா, அவன் வந்து ஒரு ரொம்ப குண்டா இருக்கான்னு வச்சுக்கோ, ஒபிசா இருக்கான்னு வச்சுக்கோ, ஒபிசா இருக்கான் வந்து ஒரு டயட் பிளான் ரெடி பண்ணி, நான் டயட் இவர் சொன்னாரு, இந்த மாதிரி எக்ஸசைஸ் சொன்னாரு அப்படின்னு சொல்லி அவன் ஃபாலோ பண்றேன்னு ஆபீஸ்ல சொல்லுவான் சரியா. இதுல ஆபீஸ்ல இருக்க 10 பேர்ல 8 பேர் வந்து அது அப்படியே பாஸ் ஆன் ஆயிரும். ஆனா அந்த ஒரு 2 பேர் இருப்பான் பாரு, அவன் ஜால்ரா தட்டுக்குன்னே இருப்பான். அவன் கரெக்டா ஒரு 2 வாரம் கழிச்சு, சார் இந்த 2 வாரம் முன்னாடி சொன்னீங்களா டயட் பிளான், அது ஏதோ எஃபெக்ட் இருக்க மாதிரி தெரியுது சார், ஷர்ட் லூஸா இருக்கு சார் அப்படிமா. இது கரெக்ட்.
ஃபுல்லா கேளு. அதான் இதுக்கு சார் ஒரு ஷர்ட் லூஸ் ஆன மாதிரி இருக்குன்னு. அன்னைக்கு என்னன்னா மூதேவி பெரிய சைஸ் ஷர்ட் போட்டு வந்திருக்கோம், அது லூஸா இருக்க மாதிரி இருக்கே சார் அப்படின்ற மாதிரி இவன் சொல்லுவான். அப்ப இவங்க என்ன பண்ணுவாங்க, ஆபீஸ்ல இருக்கவன் இவன் என்ன பண்ணுவான், இவனுக்கு 2 பேர் இல்லாம எல்லாருக்கும் இருக்கு. அப்படியா அப்படியா அப்படியே கேட்கும் போது நீ வந்து இந்த இடத்துல வந்து உண்மையை சொல்லிட்டீங்கன்னா ஒட்டுமொத்த ஆபீஸ் உனக்கு ஆப்போசிட் ஆயிடும். இப்போ வந்து ஒர்க்ல நம்ம வந்து இதை அப்ளை பண்ணவே முடியாது. நான் சொல்றேனே, இது நம்ம பேசிக்கிறது, நம்ம வந்து ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருக்கிறது, எதையுமே நம்ம வந்து ஒர்க் எத்திக்ஸ்ல வந்து அப்ளை பண்ணிக்கவே முடியாது. அது கரெக்ட் தான். அதுக்குதான் கடைசியா அதுக்குதான் பேசலாம்னு இருந்தேன். நீங்க இப்ப இந்த ஒரு சிச்சுவேஷன் வருது. இப்ப நீங்க சொல்ற மாதிரி நான் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருப்பேன்னு சொல்லிட்டு நீ லூசான சட்டை தான் போட்டிருக்க, அதனாலதான் நீங்க இருக்க முடியாது சொன்னீங்கன்னா உண்மைதான். அது நமக்கு அடுத்த ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு நம்ம மைண்ட்ல இருக்கும் போது நம்ம வேலை தேடிக்கலாம். வேலை இவனை விட்டா வேற எதுவுமே இல்லைங்கிறப்போ நம்ம ஈஸியா அவனை கலாய்ச்சிட்டு வந்துருவோம். பட் நம்ம ஒரு இடத்துல டைப் ஆயிட்டோம், சம்திங் பாண்ட் மாதிரி போட்டானுங்க, கமிட்மெண்ட் ஆயிட்டோம் அப்படிங்கும்போது இல்ல ஒரு விஷயம் எல்லாம் மாறணும், அவ்வளவுதான். அதுக்கு மேல நீங்க இப்ப பேசின எல்லா பாயிண்ட்டுமே நான் சொல்றேன். இப்போ அதே கேளுங்களேன். இப்போ அந்த இடத்துல நான் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப சப்போஸ் நான் இல்ல ப்ரோ, இப்ப வந்து யாராவது ஒருத்தவங்க அதை வந்து நீங்க இப்போ லூசா இருக்கு, சட்ட லூசா இருக்கு அப்படின்னு சொல்றது அவன் ஏத்துக்கிற பர்சனா இருந்தா அந்த ஒரு பிரச்சனை இல்லதான். அவன் ஏன்டா ஏத்துக்கணும், அங்க நீ ஏத்துக்க மாட்டான்டா. இல்ல சரி இரு நீ சொல்ற நிலேஷ், ஓகே நீ சொல்ற ஓகேவா, நீ வந்து அவன் ஏத்துக்கிற பர்சனாவே இருக்கான்னு. கரெக்டா அவன் அந்த மாதிரி இருக்கான், அவனும் ரொம்ப க்ளோஸ், சரியா, அவனுக்கு நீ பெட்டோ இல்ல நீ அப்படி இருக்கன்னு அவன் ஒண்ணுமே சொல்ல மாட்டான், சரியா. இது நான் கேட்கறது நான் ஒரே ஒரு நிமிஷம், அவன் நிலேஷ்க்கு நான் புரிஞ்சுக்கிறேன். இந்த செக்டர் எப்படி ஒரு கார்பரேட் செக்டர் ஒரு கம்பெனி எப்படி இருக்குன்னா, இப்ப நீ அவனே எதுவுமே சொல்ல மாட்டான், அவனே மறந்துடுவான். சிரிச்சுட்டு அப்படியாடா இவனுக்கு போய் சொல்றாங்க மறந்துடுவான். இப்போ ஃபர்ஸ்ட் 2 பேர் இருக்கான் பாத்தியா, இல்ல அந்த ஃபர்ஸ்ட் 2 பேர் இருக்கான் பாத்தியா, லூசா இருக்குன்னு சொன்ன ஒருத்தர் 2 பேர் இருக்கான். அவன் வந்து நான் சொன்னது அப்ப அவன் ஃபால்ஸ் இன்சானா, அப்ப இவனை வச்சு செய்யறேன்னு சொல்லிட்டு அவன் நம்மளை விட ஒரு இன்ஃபுளுன்ஸா தான் இருப்பான். 2 எவனோ ஒருத்தர் நம்மளை விட இன்ஃபுளுன்ஸா இருப்பான். அப்ப வந்து இன்னொரு இவருக்கு சுப்பிட்டா ஒருத்தர் இருப்பான். அவன் நம்மள டைரக்டா பேசவே மாட்டான், நம்மளை பத்தி காதுல தான் அவனுக்கு கேட்பான். அந்த ஒரு பொசிஷன் ஒருத்தர் இருப்பான் தெரியுமா, அவன் வந்து ஒருத்தங்கிட்ட ஒப்பீனியன் கேட்க மாட்டான், 4-5 பேர்கிட்ட ஒப்பீனியன் கேட்பான். அதுல அந்த 4-5 பேர்ல இந்த 2 பேர்ல எவனோ ஒருத்தர் இருப்பான், சரியா. இந்த 2 பேருமே இப்ப 2 பேருமே கேட்கறான்னு வச்சுக்கவே, இப்ப எப்படி அந்த பையன் பர்ஃபார்மன்ஸ்னா ஒரு 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 கார்பரேட்டோட ஒரு கம்பெனியோட இது வந்து எப்படின்னா, உனக்கு மேல ஒரு 100ல 99% பேர் நல்ல ஒப்பீனியன் சொல்றான்னு வச்சுக்கோ, அதை கண்டுக்கவே மாட்டான். எவன் ஒருத்தர் ஃபால்ஸா சொல்றானோ அதை உண்மைன்னு நினைச்சுக்கிடுவான். இப்போ நீ அவன் ஜாலியா எடுத்துட்டு போயிருப்பான், அன்னைக்கு நீயும் மறந்துருப்பான், அவனும் மறந்துருப்பான். ஆனா அன்னைக்கு சார் அவன் ஒண்ணுமே அந்த இஷ்யூவை பத்தியே பேச மாட்டான். சார் அந்த பையனுக்கு கொஞ்சம் வாய் ஓவர் சார் அப்படின்றான். இந்த ஒரே சென்டென்ஸ் தான் ஒரு முடிஞ்சா உனக்கும் அது என்ன, நீ என்ன வாய் பேசுனேன்னு தெரியாது, உனக்கு அது உனக்கு இந்த காணம் நடக்கிறதே உனக்கு தெரியாது, சரியா. அங்க அவன் உன் கூட பேசுறவன் இருந்தாலுமே அவன் என்ன பண்ணுவான், அவனுக்கு என்ன தெரியும், இவன் இந்த ஜாலியா பேசுறதுதான் அந்த பையன் அவன் அந்தா அப்படி நினைச்சிருப்பான்னு அவன் நினைப்பான். உனக்கு ஒண்ணுமே கிடையாது. ஆனா இவன் இப்போ உனக்கு உங்களோட ஹையஸ்ட், உன்னோட டிபார்ட்மெண்டோட ஹையஸ்ட் பொசிஷன்ல இருக்கான் ப்ரோ, அவன் என்ன நினைப்பான், அப்ப இவன் வந்து கிரவுண்ட் லெவல்ல இவனுக்கு அவன் வந்து நம்ம உங்ககிட்ட வந்து பேச மாட்டான். அவன் உங்ககிட்ட பேசணும்னா நீ பர்ஃபார்மன்ஸ் பண்ணிடுவான் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு மைண்ட் செட் இருக்கும் இல்லையா. இல்ல உன்னோட கேரக்டரைசேஷன் வந்து மேல இருக்கவனுக்கு அப்படியே போட்டு வேற மாதிரி கேரக்டர், நீங்க ஒர்க் பண்றதெல்லாம் தெரியாது அவனுக்கு. வாய் ஓவர், ஹெட் வெயிட் ஆன ஆளு அப்படின்னு ஜட்ஜ் பண்ணிடுவாங்க ஈஸியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா, ஜட்ஜ் பண்ற மாதிரி தான் அவன் சுத்தி இருக்க, உனக்கு ஆபீஸ்ல சுத்தி இருக்க எல்லாமே ஒரு கன்னிவெடி மாதிரிதான். அது இல்ல அது நானும் அதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கேன். அவனுங்களோட ப்ரமோஷன் வந்து எந்த லெவல்னாக்கா, இப்போ அந்த பாஸ் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அதாவது சுப்பீரியர், அவனையும் தாண்டி நிறைய பேர் இருப்பானுங்க. ஆனா நம்மளோட சர்க்கிள்ல நம்ம டீமுக்கு அவன் சுப்பீரியர் மாதிரி இருப்பான். அவன்கிட்ட நல்ல பேர் வாங்குறதுங்கிறதுக்காக நம்மள டார்கெட் பண்ணுவானுங்க, நம்மள அடிப்பானுங்க. அதாவது புது ஆள் யாராச்சும் உள்ள வந்துட்டானுங்கன்னா, அந்த சர்க்கிள் உள்ள வந்தானுங்கன்னா நம்மளை பிடிக்கின்றது இப்படி இவன் இப்படி நம்மள்ட்ட பத்தி நல்லா பேசிட்டு, நம்ம தான் தெரியுமே, நம்ம சும்மா நம்ம ஒரு 3 நாள் 4 நாள் பசங்க பேசினாலே கொஞ்சம் அப்படியே ஷேர் பண்ண ஆரம்பிச்சிருவானுங்க எல்லாம். ரொம்ப ரேரஸ்ட் கேசஸ் தான் வந்து எதையுமே ஷேர் பண்ணாம அப்படியே உள்ளே வச்சிருப்போம்.
மோஸ்டா இப்போ ஜாலியா பேசும்போது இதெல்லாம் சொல்லிடுவோம். இது நம்மள்ட்ட அப்படியே பேசிட்டு அதை அப்படியே அவன்கிட்ட சொல்றது. சார் அவன் அப்படியா சார், சார் அப்படியா சார். அவன் நாளைக்கு நம்மள அட்டாக் பண்ணும் போது தெரியும் இவனுக்கு எப்படி இந்த விஷயம் போடுச்சு, நம்ம இவன்ட்டெல்லாம் சொல்லியிருந்தோம். இது இருக்குதான், இது கொஞ்சம் உஷாரா இருக்க வேண்டிய சுச்சுவேஷன் தான். ஒர்க்குன்றப்போ இது எதுவுமே அப்ளை ஆகாது. இது எல்லாமே உடச்சி போட்டு நம்ம ஒரு மாதிரி. இல்ல நான் என்ன சொல்றேன்னா, நீங்க இப்ப இருக்கிற உங்களோட லைஃப் டைமுக்கு ஒரு லைஃப் ஒரு லைஃபோட ஸ்டேஜுக்கு அது ஓகே. ஒரு ரியாக்ட் பண்றது, ஒரு 4 பேர் பூ பண்ணும்போது நம்ம ஏதோ ரியாக்ட் பண்றது அதெல்லாம் வேற. இது ஒரு ஒர்க்குங்கும் போது அது வேற. கொஞ்சம் கரெக்டா சொல்லணும்னா அந்த இதுல சொல்லியிருப்பாங்க, மியூசியம் இருக்குல்ல, காலேஜ் டைம் அந்த சீனியர் எல்லாம் வரும்போது காலேஜுங்கிறது ஒரு மாய உலகம்டா, ரியாலிட்டி வேறடா அந்த மாதிரி. அதேதான் இது எல்லாத்துக்குமே அக்செப்டிபிள் ஆகும். இந்த வாசிமுர் இந்த ஆப்பன்ஹைமர் படத்துல இந்த ராபர்ட் டவுனி கேரக்டர் வந்து அவன் ஒரு சின்ன மீட்டிங்ல வந்து மூக்க உடைச்சு விட்டுறான். அதனாலதானே ஒரு ஹோல் படமே அந்த இடத்துல இருக்கும் இல்லையா? என்ன படம்? ஆம்பளையா? ஆப்பன்ஹைமர். ஐயா ஆம்பளை. ஆப்பன்ஹைமர் இல்ல என்ன படம்? ஆம்பளைண்ணே, ஆப்பன்ஹைமர்ல. ஆப்பன்ஹைமரா? எனக்கு பிரேக் ஆயிடுச்சியா, சாரியா. இல்லண்ணே அதுல ஆனா சொன்ன மாதிரி ஆம்பளையும் அதே மாதிரி தானே ஒரு சின்ன பிரச்சனைதான் படமே ஆரம்பிக்கும். அதான் அந்த லூசாஸ் கேரக்டர் வந்து ஏதோ ஒரு மீட்டிங்ல வந்து சொல்லிருப்பான் இல்லையா? அந்த இது மேக்கிங் ஹைட்ரஜன் பாம் அது ஒண்ணு ஒரு மீட்டிங்ல அசிங்கப்படுத்தி இருப்பான் அவன், ஒரு பொது மீட்டிங்ல. அன்சீன் தெரியல, யாமும் இல்லையா? டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஐ திங்க் ஓவரால் அந்த ஹைட்ரஜன் பாம் செய்யறது வந்து அது என்ன சாண்ட்விச்சா ஈஸியா பண்றதா அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்லு, அந்த மாதிரி இது பண்ணி விட்டுருவான். ஆமா ஆமா, அது ஒரு சீரியஸா தான் 2-3 இன்சிடென்ட் போட்டு வந்துருவாங்க. அதனாலதான் அவன் ஆக்சுவலியே அவன் வந்து ஒரு தேச துரோகியா மாறுறதுக்கான இதாவது போயிடும். நான் சொல்றேன் அன்னைக்கு ஆமா போட்டுருந்தான்னா இல்ல அவன் உடனே ஆரம்பிச்சிடும் வாசிமு ஆஹா அப்படின்ட்டு, ஆஹா ஓஹோ மஞ்சு நான் வேணும்னு தோணுதான் மஞ்சுன்ற வந்துருவான் படத்தை பத்தி பண்ண மட்டும். இல்ல அத அடுத்து சொல்லிடுவான். இதே மாதிரி பாத்தீங்கன்னா மலையாளத்துல இல்ல அது விடுறா முட்டை நான் பேசுறேன்டா. அடுத்து வந்து இந்த பிளைண்ட் ஹேட்ரேட்டை விட உள்ளூர் தான் இங்க அட்ரஸ் பண்ணணும்னு இருக்கேன். நீங்க எல்லாமே இல்லடா கடைசி ஒண்ணுடா அப்புறம் என்னன்னா பிளைண்ட் ஹேட்ரேட் மறந்துட்டேன்டா. ரொம்ப நல்லதுடா. மணி 11 ஆயிடுச்சு. பிளைண்ட் ஹேட்ரேட் தனியா ஒன்றும் பிரச்சனை இல்ல. என்ன உன்னோட கரு உங்களுக்கு வந்து நீ சொன்ன அந்த கரு எங்களுக்கு புரிஞ்சிருச்சு இல்ல ப்ரோ? வெரி குட் வெரி குட் சைன் ப்ரோ. நிலேஷ் ப்ரோ பேக்கப் பண்ணிக்கங்க, மணி ஆயிடுச்சு. ஆமாண்டா டேய் நான் மறந்துட்டேன்டா, ஏதோ சொல்ல வந்துட்டா மறந்துட்டேன். ஒன்னும் பிரச்சனை இல்ல. இல்ல தனியா ரெக்கார்ட் பண்ணி நிலேஷ் கடப்பு தலைவர் எடிட் பண்ணி உள்ள வச்சிருவோம். இல்லடா ஃபைனலுக்கா ஒரு யோசிச்சு வச்சிருந்தேன்டா, ஒரு கேட்சியா முடிக்கலான்னு. ஆனா மறந்துட்டேன்டா. அதெல்லாம் நீ சொல்லிட்டடா ஏற்கனவே. நீ பேசுறீங்களா வாசிம் ப்ரோ? இது வந்து அவர் ஏமாத்துல வச்சு பாரு, பின்னாடி ஒரு நாள் உங்களுக்கு பேக் ஃபயர் ஆகுதா இல்லன்னு பாரு. அவ பேசிட்டு எனக்கு 12 மணி வரைக்கும் ஓகேதான் எனக்கு. நீ பேசுமாப்ல அவ்வளவுதான் முடிச்சுனா. டேய் எனக்கு மறந்துட்டேன்டா. எல்லாரும் வந்து செஞ்சாங்க. நான் கோயம்பேடு பஸ்ஸார் நினைக்கிறேன். பகல் ராத்திரியில பண்ணிடலாமா?
கன்க்ளூஷன் ஓகே பண்ணிடுங்க. So அதான் ப்ரோ, வேற யாராவது கன்க்ளூஷன் பண்ணுங்க. நான் பண்ற விட லூகேஷ் ப்ரோ நீங்க பண்ணுங்க bro. நான் பேசுறேன். சரி. ஐ bro திங்க் நாங்க பேசுறது எல்லாத்தையுமே இன்க்ளூட் பண்ணுங்க ப்ரோ ஓரளவுக்கு. சரி. இப்ப கொஞ்சம் பெரிய டாஸ்கா கொடுத்துட்டீங்க. சரி, நான் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்றேன். ஸோ ஸோ இப்போ கன்க்ளூட் பண்றது வந்து ஒண்ணுதான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னன்னா இப்போ இவரு நம்ம முன்னாடி டிஸ்கஸ் பண்ணதுதான். ஐ திங்க் நம்ம எல்லாருக்குள்ளயுமே ஒரு ஏட்ரட் வந்து இருக்கிறது தான். இப்ப நம்ம மேல மத்தவங்களுக்கும் இல்ல நமக்கு மத்தவங்க மேலயும் எல்லாமேன்றது வந்து ஒரு காமனான ஒரு விஷயம் தான். எனக்கு தெரிஞ்சு அத ஓவராலாவே வந்து நம்ம அத பெருசா கண்டுக்காம விட்டாலே போதும் அப்படின்றதுதான். ஐ திங்க் அந்த ஒரு ரேஷனல் திங்கிங் தான். லைக் இப்போ நமக்கு ஒருத்தங்க மேல ஏட்ரட் வந்தாலுமே சரியா சும்மா ஒரு சாதாரண ஒரு விஷயம் தான். லைக் அது கிரட்ஜ் அளவுக்கு போகாம இப்ப பாக்குறப்ப அவன பார்த்தா வெறுப்பருது, அவன போட்டு பொளக்கணும் போல தோணுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நெனப்போடே போனா பிரச்சனை இல்ல. அவன போட்டு பொளக்கணும்னு தோணுது, போயிட்டு பொளந்தரலாம் அப்படின்னு பிரச்சனையாகும் அப்படின்றதுதான். அண்ட் அதே அவ்வளவுதான். சோ இப்போ இவரு சொன்ன மாரி சக்தி ப்ரோ சொன்ன மாரியும் வந்து அந்த ஒர்க் ஸ்பேஸ்ன்னு வரப்போ அதுக்கான ஒரு இதுவும் நம்ம அந்த எத்திக்ஸ் வந்து ஃபாலோ பண்றதுதான். லைக் நம்ம இஷ்டத்துக்கு வந்து இப்போ நம்ம காலேஜ் டைம்லயோ இல்ல நம்ம சின்ன வயசுல அப்படியே ரிபல் மாதிரி சுத்திட்டு ஒர்க் ஸ்பேஸ்க்கு போனா அவ்வளவுதான். அவன் கண்டிப்பா நம்மள வந்துட்டு நாளே வந்துட்டு அவன் அடிச்சு வெளில துரத்திடுவானுங்க. சோ அந்த ஒரு ப்ராப்ளி எல்லாத்தையும் நான் 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 வந்துட்டு என்னோட ஜூனியர்ஸா இருக்கு வந்து இப்ப படம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும் நான் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, ஐ மீன் ஷார்ட் ஃபிலிம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு நான் சொல்ற விஷயம் என்னன்னா, டிப்ளமேட்டிக்கா பேச பழகிக்கோங்க அப்படின்றதுதான். சோ டிப்ளமேட்டிக் இந்த சென்ஸ் வந்துட்டு, அதாவது நீங்க சொல்ல வேண்டியதை சொல்லுங்க. பட் ஆனா எய்த்தாப்ல இருக்கவனுக்கு மனசு கோணாம அவனுக்கு சொல்ற மாதிரி எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு சொல்லுங்க அப்படின்றதுதான். ஓகே 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 ப்ரோ, இதோட இந்த பாட்டை சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாரும் வந்து தேங்க்யூ ப்ரோ லோகேஷ் ப்ரோ, அசிம் ப்ரோ, சக்தி ப்ரோ. தேங்க்யூ. பாய். Thank you. Bye. நன்றி ப்ரோ. பாய் ப்ரோ.